என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டே நம்பர் 67, 66 வரை பார்க்காதவங்க பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 66 வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டாபிக் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ போன வீடியோட கண்டினியூட்டி இதில் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ ஆகும். சரிங்களா? லாஸ்ட் ஆவரேஜோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிருப்போம். செகண்ட் பார்ட் அது பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு மோட்டிவேஷனோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கான மோட்டிவேஷன் வந்து பாருங்க, காரணம் மற்றும் தீர்வு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், அதான் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய மோட்டிவேஷன். இது ஒரு ஜென்ரலான ஒரு கருத்து, மோட்டிவேஷன் கூட சொல்ல முடியாது. காரணத்துக்கும் தீர்வுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சாலே நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்லேருந்து வெளியே வந்துருவோம். காரணம் அப்படிங்கிறது ரீசன், தீர்வுனா சொல்யூஷன், நமக்கே தெரியும். சரிங்களா? எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே நம்ம கையில கிடைக்கக்கூடிய ரெண்டு விஷயம். ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு சந்தோஷத்தை தரும், அது கடைசி வரைக்கும் சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படின்னா இருக்காது. பட் ஒரு சில விஷயம் கேட்கறதுக்கு இப்போ கஷ்டமா இருக்கும், ஆனா ஃபியூச்சர்ல அதுவே நமக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படிதான் இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அதாவது காரணம் அப்படின்னு எடுத்தோம்னா, இப்போதைக்கு ஒருத்தவங்ககிட்ட வந்து இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால இந்த எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டேன் சொல்லும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா தெரியாது. ஒரு ரீசன் இருக்கு, அதனால பண்ணிட்டோம் அப்படின்னு. ஒருவேளை அதே கொஸ்டினை நீங்க இந்த மாதிரி சொல்லி பாருங்க, இந்த டைம் நான் படிக்கல, நான் ஃபெயில் ஆயிட்டேன், என் மேல தப்பு இருக்கு, கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இந்த கஷ்டம் தான் அடுத்த சக்சஸுக்கு காரணமா இருக்கும். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ரீசனை வெளிப்படுத்துறதை நிப்பாட்டுங்க. ரீசனால ஒரு வெற்றியை தர முடியுமா அப்படின்னா அதுக்கு சான்ஸ் வெறும் 0%. அப்போ ரீசனை நீங்க எந்த அளவுக்கு குறைச்சிட்டு அதுக்கான சொல்யூஷனை தேடுறீங்களோ அப்போ உங்களுக்கான வெற்றி கண்டிப்பா உங்கள்கிட்ட கிடைக்கும். ஸோ எப்பவுமே நம்ம தேடக்கூடிய விஷயம் சொல்யூஷனா இருக்கணும். 100% இதை பண்ணா இது முடியும், அவ்வளவுதான். நான் இதை பண்ணல அதனால இது முடியல, அதான் தெரியுமே நமக்கு. எதை பண்ணா இந்த விஷயத்த முடிக்க முடியும் அப்படின்னு தானே யோசிக்கணும். ஸோ எப்பயும் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. பாசிட்டிவா திங்க் பண்றவங்க கூட டிராவல் பண்ணுங்க. ஸோ ஒருத்தவங்களை சுத்தி 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேருமே நமக்கு சப்போர்ட் பண்ணிட மாட்டாங்க. 100 பேர்ல 10 பேர் டைரக்டா சப்போர்ட் பண்ணலாம், 90 பேர் சப்போர்ட் பண்ற மாதிரி நடிக்கலாம். சில பேர் நம்ம முன்னாடி ஒரு மாதிரி பேசிட்டு பின்னாடி வேற மாதிரி பேசலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால எதை நம்ம எடுத்துக்கணும், எதை நம்ம ஒமிட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் மனிதனுக்கு வந்து 6 அறிவு இருக்கு. ஸோ நீங்க எல்லா விஷயத்தையுமே வந்து எடுத்துக்கவும் கூடாது, எல்லா விஷயத்தையும் எலிமினேட் பண்ணிடவும் கூடாது. யார் ஒருத்தவங்க நம்ம ஸ்ட்ரகிள் ஆகும்போது நமக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுடைய தாட்ஸை நமக்குள்ள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது எனர்ஜியா தான் இருக்கும். நம்ம ஸ்ட்ரகிள் ஆகும்போது நமக்கு ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணாம, இதுவே நம்ம ஒரு டைம் சக்சஸ் ஆகும்போது நமக்கு வந்து சப்போர்ட்டிவா பேசுவாங்க. ஸோ அப்போ நம்ம முன்னாடி மட்டும் அவங்க பேசுற விஷயம் பின்னாடி அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால எப்பயுமே நம்ம ஒருத்தவங்களோட தாட்ஸை நமக்குள்ள எடுத்துக்கணும். இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னை பாதிக்குது அப்படின்னா அவங்கள நம்ம எந்த லெவலுக்கு வச்சிருக்கோம் அதுதான் முக்கியம். இப்போ யாருனே தெரியாது, நமக்கே தெரியாத ஒருத்தவங்க ரோட்ல பேசிட்டு போறாங்கப்பா, அவங்களோட தாட்டை நமக்குள்ள கொண்டு வர முடியுமா? யாரோ ஏதோ பேசுறான்னு போயிடுவோம். ஸோ இப்படிதான் நம்ம விஷயத்தை பார்க்கணும். நம்மள ஒருத்தவங்க அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தவங்களோட தாட் நம்மளை அஃபெக்ட் பண்ணணும்னா அவங்க நம்ம எந்த இடத்துல வச்சிருக்கோன்றது முக்கியம். ஏன்னா இன்னொரு 45 நாள் தான் இருக்குது. இந்த டேஸ்க்குள்ள தேவையில்லாத விஷயங்களை உள்ள கொண்டு வந்து, நெகட்டிவ் தாட்ஸை உள்ள கொண்டு வந்து படிக்கிறத அஃபெக்ட் பண்ணாதீங்க. கண்டினியூஸா படிங்க. உங்களோட லைஃபுக்கு நீங்க மட்டும்தான் உழைக்க முடியும். சரிங்களா? உங்க வெற்றிக்கு நான் காரணம்னு சொல்லவே மாட்டேன், திரும்பவும் சொல்றேன். உங்க வெற்றிக்கு பல பேர் காரணம்னு சொல்லலாம். நான் மேக்ஸ் நடத்துறேன், இதே மாதிரி GS யாராவது கொடுக்கலாம், இதே மாதிரி தமிழ் சேனல் பார்க்கலாம். இந்த மாதிரி வெற்றியை பங்கு போடுறதுக்கு பல பேர் காத்திருக்காங்க. ஆனா தோல்வியை பங்கு போடுறதுக்கு ஒருத்தன் கூட வரமாட்டான். இதை நினைச்சுக்கோங்க. தோத்தா நீங்க தான் காரணம், தோத்துல திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அப்போ வெற்றியோ தோல்வியோ நம்மளோட முழு முயற்சி இருக்கணும், கண்டிப்பா ஜெயிப்போம். சரிங்களா? இன்னைக்கு டாபிக் உள்ள போலாமா? ஓகே, இன்னைக்கு டாபிக் பார்க்கலாம், ஆவரேஜ். சரிங்களா? ஆவரேஜோட பேசிக் டேர்ம்ஸ் முடிச்சுட்டு நம்ம உள்ள போகலாம். ஏன்னா இந்த ஆவரேஜ் நேற்று ஒரு பார்ட் பார்த்துருந்தோம். அதில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க, எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலுமே நம்ம டைரக்டா மிடில் நம்பர் எடுத்து ஆன்சர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. சரிங்களா? அப்போ மிடில் நம்பருங்கிறது எங்க இருக்கு? எல்லா நம்பருக்கும் மிடில் நம்பர் எடுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. மிடில் நம்பர் எடுத்து ஆன்சர் பண்ணக்கூடிய ஏரியா எது அப்படின்னா கன்சிக்யூட்டிவ் டேர்ம். வாட் இஸ் கன்சிக்யூட்டிவ்? கன்சிக்யூட்டிவ் அப்படின்னா அடுத்துள்ள எண்கள். ஸோ எந்த நம்பர்லாம் அடுத்துள்ள எண்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ப்ரீவியஸ் டாபிக்ல வீடியோ நம்பர் 6, 7 பாருங்க. அதுல வந்து ஏபின்னு ஒரு கான்செப்ட் நடத்திருப்பேன், அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். இந்த ஏபி டாபிக் ஸ்ட்ராங்கா இருந்தா உங்களுக்கு டைரக்டா சொல்லிடுவேன், ஏபி தான் கன்சிக்யூட்டிவ் நம்பர். வாட் இஸ் ஏபி? அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனா என்ன? கூட்டுத்தொடர்னா ஒரே நம்பரால கூடிக்கிட்டே போகணும். இப்போ எக்ஸாம்பிள்லாம் பாத்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர் நான் போன கிளாஸ்லயும் தெளிவா சொல்லியிருக்கேன். திரும்ப பேர் டெஸ்ட் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி. 1 2 3 4 5 இது அடுத்துள்ள எண்கள். 2 4 6 8 10 கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ல ஃபுல்லா கான்செப்டே கொஸ்டினா கேட்கறாங்க. ஸோ 1 3 5 7 9. சரிங்களா? ஸோ அடுத்து 3 6 9 12 15. சரிங்களா? இது எதுக்கெல்லாம் வந்து இந்த ஆவரேஜ் யூஸ் ஆகும்? நம்ம நார்மலா ஆவரேஜுக்கு யூஸ் பண்ற ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், x பார் ஈக்குவல் டு S/n. ஆனா இந்த ஃபார்முலாவை தாண்டி உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா 2 ஃபார்முலா சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து மிடில் நம்பர், அவ்வளவுதான். இப்போ இந்த மாதிரி 5 நம்பர் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், இதோட ஆவரேஜ் என்ன அப்படின்னா மிடில் நம்பர் 3 ஆன்சர், அவ்வளவுதான், முடிஞ்சது. சரிங்களா? இப்போ 2 4 6 8 10 சராசரி என்னன்னு கேட்குறாங்க. ஆவரேஜ் ஆன்சர் 6. இதெல்லாம் எப்போ எடுக்க முடியும்னா நம்பரோட கேப் ஈக்குவலா இருக்கணும், அப்போ மட்டும்தான் இந்த மாதிரி எடுக்க முடியும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேசிக்கா ஒரு 10 நிமிஷத்துல சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு டாபிக் உள்ள போலாம். இந்த மாதிரி நம்பர் இப்போ 5 நம்பர் கொடுக்குறாங்களா, இப்போ ஒருவேளை நான் ஒரு 7 நம்பர் எடுக்கிறேன்னு வைங்க, 2 4 6 8 10 12 14 இவ்வளவுதான் ஆவரேஜ். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சிம்பிள். இப்போ இதுல வந்து ஆவரேஜ் என்னன்னு கேட்கறாங்க.
சரிங்களா? நீங்க பாக்குறீங்க கேப் எல்லாம் சமமா இருக்கா, ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது அதுதான். நம்பர் எல்லாம் ஏறு வரிசையில இருக்கும் போது கேப் எல்லாம் ஈக்குவலா இருக்கா, அப்ப இதுல எது மிடில் நம்பர்னு பாருங்க. முன்னாடி 3 விட்டுருங்க, பின்னாடி 3 விட்டுருங்க, இதான மிடில் நம்பர். சோ இவ்வளவுதான் ஆவரேஜ், முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் அப்ப கண்டிஷன் என்னது, கேப் ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும் ஒன்னு, ரெண்டாவது கரெக்டா வரிசையா இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா மிடில் நம்பர் தான் ஆன்சர். சரி, இப்ப இதுல தான் உங்களுக்கு இன்னொரு டவுட் வரணும். இது 7 நம்பர் இருக்கிறதுனால நான் டக்குன்னு சொல்லிட்டேன். இதுவே வந்து இப்ப இந்த கொஸ்டினை நம்பர் ஃபார்மட்ல யோசிச்சு லெட்டர் ஃபார்மட்ல யோசிச்சு பாருங்க. நம்பர்ல ஓகே பார்த்தா சொல்லிடுவோம். இப்ப இந்த கொஸ்டினை எப்படி கேட்கிறேன்னா, 14 வரையுள்ள இரட்டைப்படை எண்களில் சராசரி காண்க. நல்லா புரியுதா? 14 வரையுள்ள இரட்டைப்படை எண்களில் சராசரி. அப்ப யோசிச்சோம்னா 2ல இருந்து 14 வரை வருமா? 2 4 அப்படியே 14 வரை எழுதுனா ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்களா? இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ல 14 வரை எழுதி நம்ம பண்ணிடுவோம். இதே கொஸ்டினை அப்படியே லெட்டர்ல 104 வரையுள்ள கொஸ்டின், புரியுதா? 104 வரையுள்ள இரட்டைப்படை எண்களின் சராசரி என்ன? எல்லா கொஸ்டினும் மினிட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஆன்சர் பண்ணலாம். பட் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த 14க்கு இந்த மெத்தட் இல்லாம வேற என்ன மெத்தட்ல பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் பை 2, இதுக்கும் ஆன்சர் வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் நமக்கு என்னது 2, லாஸ்ட் நம்பர் என்னது 14, ரெண்டையும் கூட்டினா 16, 16ல பாதி எவ்வளோ? ஆன்சர் வருதா? ஸோ சில பேர் நேத்து அப்போ நமக்கு மிடில் நம்பரே போதும்ல, இந்த லாஜிக் எதுக்காக ஃபர்ஸ்ட் பிளஸ் லாஸ்ட் பை 2 இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எப்பயுமே. ஏன்னா 4 நம்பர் 5 நம்பர் கொடுத்தா நீங்க பண்ணிடுவீங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி 14 வரையுள்ள இரட்டைப்படைகளின் சராசரி நான் அதை எழுதவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் நம்பர் 2 இரட்டைப்படை என்ன, லாஸ்ட் நம்பர் 14, ரெண்டையும் கூட்டினா எத்தனை 16, 16 பை 2 எத்தனை 8. இப்ப இதே கொஸ்டின் 104க்கு பாருங்க, அப்படியே மைண்ட்ல யோசிச்சு சொல்லுங்க. 104 ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர் 2, அடுத்து 4 அப்படியே போய்கிட்டு இருக்கும். கடைசி எதுல முடியுதுன்னு சொல்றாங்க 104 வரை. அப்போ 2யும் 104யும் கூட்டினா 106, 106ல பாதி எவ்வளோ? 100ல பாதி 50, 6ல பாதி 3, அப்ப ஆன்சர் என்னது 53. ஸோ இப்படிதான் நம்ம ஆன்சர் பண்ண கத்துக்கணும். அதுதான் ஸ்பீட் அப் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ கொஸ்டினை யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க சிம்பிளா. இதே மாதிரி 53 வரை சிம்பிளா யோசிச்சு பாருங்க, எழுதாம மைண்ட்ல யோசிச்சு சொல்லணும். 53 வரையுள்ள ஒற்றைப்படை எண்களின் சராசரி. கொஸ்டினை யோசிங்க. 53 வரையுள்ள ஒற்றைப்படை எண்ணா 1 3 5 7 அப்படியே எது வரை வந்திருக்கு 53. இது உங்க மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகணும். இப்போ இதுக்கெல்லாம் கேப் எப்படி இருக்கு? ஒற்றைப்படை எண்ணா கேப் கரெக்டா 2 2 கூடுதா? அப்போ இது நமக்கு கன்சிக்யூட்டிவ் டேர்ம். ஃபர்ஸ்ட் நம்பர் எத்தனை 1, லாஸ்ட் நம்பர் எத்தனை 53, 1ஐயும் 53 கூட்டினா எவ்வளோ 54, 54ல பாதி 27, ஆன்சர் ஓவர். ஸோ இப்படி பண்ணி பழகிட்டீங்கன்னா ஆவரேஜ் ரொம்ப ஈஸி. நம்ம கேட்குற கொஸ்டின்ல 80% ஆஃப் கொஸ்டின் இப்படி தான் கேட்குறாங்க, நம்பர் கொடுத்து கேட்க மாட்டாங்க. இன்னும் ஒரு மாடல் பாருங்களேன், நம்ம பின்னாடி வரும், பட் இதான் தெரிஞ்சுக்கோங்க சிம்பிளா. இப்போ x+2, x+4, x+6 அப்படியே வந்து x+18 கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த இடத்துல கொஸ்டின் இப்படி கொடுத்துருப்பாங்க, ஆவரேஜ் வந்து 30. சரிங்களா? எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இதுல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நான் சொல்ற லாஜிக்கை யோசிங்க, ஈஸியா ஆன்சர் பண்ணுவீங்க. எக்ஸ், x+2, x+4, x+6, x+18 வரை இருக்கு. இதோட ஆவரேஜ் 30 அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஆவரேஜ் எங்க இருக்கும் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. 2 4 6 8 10 இப்படி போச்சுன்னா இது கண்டினியூஸா எந்த நம்பர் வர போகுமா? எத்தனை நம்பர் வர போகும்? இங்க வந்து வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கா? அடுத்து 2 4 6 8 இப்படியே 18 வரை போனா 9 நம்பர் வருமா? கான்செப்ட்ஸெல்லாம் யோசிங்க. இப்போ எக்ஸ், அடுத்து x+2, x+4 இப்படியே போச்சுன்னா x+18ங்கிறது எத்தனாவது நம்பரா இருக்கும்? 10வது நம்பரா இருக்குமா? ஃபர்ஸ்ட் வெறும் எக்ஸ் மட்டும் தானே இருக்கு. 2 4 6 8 10 12 14 16 18 மொத்தம் எத்தனை நம்பர்? 10 நம்பர் ஆச்சா? 10 நம்பரோட ஆவரேஜ் எங்க இருக்கும்? 5வதுக்கும் 6வதுக்கும் நடுவில் இருக்கும்ல. அப்ப இங்க இருந்து 5வது நம்பர் வாங்க. 1 2 3 4, 5வது நம்பர் x+8, 6வது நம்பர் x+10. அப்ப நடுவில் என்ன இருக்கும்? x+9. இவ்வளவுதான் கொஸ்டின். அப்போ இந்த x+9 தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஈஸியா பண்ணலாமா? எக்ஸ் கூட 9 கூட்டினா 30. அப்போ எக்ஸ் என்னது 21. எது கூட 9 கூட்டினா 30 வரும்? 21 கூட. இப்போ எடுத்தோம்னா எக்ஸோட வேல்யூ 21. இவ்வளவுதான் ஆன்சர். இதை உட்காந்து எல்லாத்தையும் கூட்டி வகுத்து போட வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது எக்ஸ்ல இருந்து அப் டு x+18 இந்த மாதிரி கொடுத்துட்டு ஆவரேஜ் 30, எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்ப மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குன்னு யோசிக்கணும். ஏன்னா கரெக்டா 2 2 தானே கூடி இருக்கு. அப்ப மிடில் நம்பர் தானே ஆன்சர். மொத்தம் 10 நம்பர் இருக்குன்னா 5க்கும் 6க்கும் நடுவில் வரும். 5வது இடம் நமக்கு x+8, 6வது இடம் x+10. அப்ப நடுவில் என்ன இருக்கு? x+9. x+9 தான் 30. அப்ப எது கூட 9 கூட்டினா 30 வரும்? 21 கூட. அப்ப எக்ஸோட வேல்யூ 21. இதுக்கப்புறம் பெரிய நம்பர் எதுன்னு கேட்டாங்கன்னா அப்படியே இங்க வாங்க. 18 தானே, எக்ஸுக்கு பதிலாக 21 கண்டுபிடிச்சிட்டோமா? 21 18 கூட்டினீங்கன்னா 39. இதெல்லாம் கொஞ்சம் அப்டேட்டட் லெவல் தான். எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா கான்செப்ட்ல. சரிங்களா? இன்னும் ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் எடுத்துக்கலாமா? இப்போ 3ஆல் வகுப்படக்கூடிய, சிம்பிளா யோசிங்க, ஒரு 10 கொஸ்டின் பார்த்துட்டே போலாம்.
சரிங்களா? அதாவது இதோட தாட் வந்து எனக்கு சிலபஸை முடிக்கணுன்றது கிடையாது. உங்களுக்கு சொல்லக்கூடிய கான்செப்டை மறக்காம மைண்ட்ல ஸ்டோர் பண்ணணும். எக்ஸாம்ல நீங்க அப்படியே அதை யூஸ் பண்ணணும். அதுதான் என்னோட தாட். இப்போ ஆவரேஜை பத்தி பயப்படாதீங்க, ரொம்ப ஈஸி. இப்போ 3ஆல் வகுப்படக்கூடிய 15 எண்களின் சராசரி என்ன? கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3ஆல் வகுப்படக்கூடிய 15 எண்களின் சராசரி. இப்போ நான் இதை எப்படி எடுக்கிறேன்னா 1ல இருந்து 15 வரை எடுக்கிறோம். அதுல மிடில் நம்பர் என்ன வரும்? 1 15 கூட்டுங்கம்மா, எவ்வளோ? 16. 16 பை 2 எவ்வளோ? 16 மிடில் நம்பர். எதால வகுப்படக்கூடிய நம்பர் சொல்றாங்க? 3ஆல். அப்ப 3 16 எவ்வளோ? 48. ஆன்சர் முடிஞ்சது. ஸோ இப்படிதான் நான் ஆன்சர் பண்றேன். ஸ்பீடா பண்ணோம்னா இதான் ரீசன். மீனிங் புரிஞ்சதா? 3ஆல் வகுப்படக்கூடிய 15 எண்களின் சராசரி. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 3, ரெண்டாவது நம்பர் 6, அடுத்த நம்பர் யோசிங்க. 3ஆல் வகுப்படக்கூடிய 15 எண்களின் சராசரி. ஓகே, வெயிட். 3ஆல் உங்களுக்கு என்ன லாஜிக் சொன்ன? 3ஆல் வகுப்படக்கூடிய எத்தனை நம்பர் சொன்ன? 15. 15 நம்பர் அப்படின்னா மிடில் நம்பர் என்ன வரும்? 8. 8 மூணா 24. இவ்வளவுதான் எடுக்கணும். அப்போ 15 நம்பர் இருக்கு. 15ல மிடில் நம்பர் எது? 8 தானே. அப்போ 3வது வாய்ப்பாடுல 8வது நம்பர் என்னது? 8 மூணா 24. அதை நான் கான்செப்டா சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. 3, 6, 9, 12, 15 இப்படியே போகுது. சரிங்களா? இது எத்தனை நம்பர்? 5வது நம்பர். 15வது நம்பர் என்ன வரும் அப்படின்னா 45 வரும். இது எல்லா நம்பரும் எனக்கு தெரியணுமான அவசியம் இல்லை. இப்போ எல்லாத்துல இருந்து 3 காமனா வெளியே எடுத்தா என்ன வரும்? 1, 2, 3ன்னு சொல்லி 15 நம்பர் வருமா? இதுல மிடில் நம்பர் கண்டிப்பா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? 8. ஏன்னா 15 பாதியா பிரிங்களேன். முன்னாடி ஒரு 7, பின்னாடி ஒரு 7, 14 போயிடும். மிச்சம் 1, 8வது நம்பரா? அப்ப 8 மூணா எவ்வளோ? 24. இவ்வளவுதான் ஆன்சர். இதை தான் நீங்க கத்துக்கணும். நீங்க நிறைய செம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடலாம், மேக்ஸ்ல ஃபுல் மார்க் எடுக்க முடியாது. எப்படி கேட்டாலும் ஒரு கான்செப்டுக்குள்ள கொண்டு வரணும். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் இங்க இருந்தா கேட்பாங்க. ஓகே, இது புரிஞ்சதா? ஓகே, இப்போ இதே மாதிரி பாருங்களேன், இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின் சேம் மாடல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி. இப்போ 100க்கும் 200க்கும் இடையில் 3ஆல் வகுப்படக்கூடிய எண்களின் சராசரி. கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. 100க்கும் 200க்கும் நடுவுல 3ஆல் வகுப்படக்கூடிய எண்களின் சராசரின்னு கேட்கிறாங்க. அப்ப நம்ம எப்படி யோசிக்கணும்? 100க்கு அடுத்து 3ஆல் வகுப்படக்கூடிய எண் எது? 102. கூட்டுனா 3 வரணும்லப்பா. இப்போ 1 0 கூட்டினா 1 தான் இருக்கு. 2 கூட்டினா தானே 3ல கேன்சல் ஆகும். நம்ம டிவிசிபிலிட்டி படிச்சிருக்கோம்ல, 102. அடுத்து 105 இப்படியே போகும். கடைசி 200க்கு முன்னாடினா 190 சம்திங் எவ்வளவு வரப்போகுது? 1 9 கூட்டினா எவ்வளவு? நமக்கு 10 ஆச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் இங்க எந்த நம்பர் பெரிய நம்பரை போட்டா 3ல வகுப்படும் பாக்குறோம். 8 வரை போடலாமா? ஏன்னா 1 8 9 9 3 எப்பல கேன்சல் ஆயிரும்ல, 198. இப்போ இப்படி பண்ணிட்டோம்னா ஆன்சர் ஓவர். 102 198 ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ? 200 300 ஆச்சா? 300 by 2 ஆன்சர் எவ்வளோ? 150. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 150. முடிஞ்சது. 100க்கும் 200க்கும் நடுவே வகுப்படக்கூடிய எண் எதுன்னு கேட்டாங்கன்னா 150. அவ்வளவுதான் 3ஆல் வகுப்படக்கூடிய எண். எண்களின் சராசரி. ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி 2ஆல் வகுத்தோம்னா ஆன்சர் வந்துட போகுது. ஸோ இந்த லாஜிக் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். பட் மறந்துடாதீங்க, எப்பயுமே நம்ம ஆவரேஜை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? எல்லா நம்பரையும் கூட்டி பை அந்த நம்பரால் வகுப்போம்ல, அந்த கான்செப்டை வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி ஐடியா முதல் யோசிங்க. இது வரலைன்னா அங்கே போகலாம். சரிங்களா? நேற்று நம்ம ஏதோ நிப்பாட்டி இருந்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. 10வது கொஸ்டின் வரையும் சால்வ், 10வது கொஸ்டின் ஸ்டாப் பண்ணணும்ல, 10க்கு அப்புறம் சால்வ் பண்ணணும். கொஸ்டினை முதல்ல தெளிவாக ரீட் பண்ணுங்க. தி ஆவரேஜ் ஆஃப் 20 நம்பர், ஆவரேஜ் ஆஃப் 20 நம்பர்ஸ் ஆர் 0. அதாவது 20 நம்பரோட ஆவரேஜ் 0. தென் ஹவு மெனி நம்பர்ஸ் மேக்ஸிமம் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது 20 நம்பரோட ஆவரேஜ் 0. இப்போ நான் இதை வந்து 20 நம்பர்னு எடுக்கல, நமக்கு புரியுற மாதிரி ஒரு 5 நம்பர்னு எடுப்போம். சரிங்களா? ஒரு 5 நம்பர்ஸ் எடுத்துக்கிறீங்க. இந்த 5 நம்பரை முதல்ல தெளிவாக கவனிங்க. 1 2 3 4 இப்படின்னு ஒரு 4 நம்பர் நம்ம எடுக்கிறோம். 5வது நம்பர் இது 4ஐயும் கூட்டினா எவ்வளோ? 10. இந்த 5வது நம்பரை நான் -10ன்னு எடுக்கிறேன். இப்போ அதோட கூடுதல் என்ன ஆயிருது? 0 ஆயிடுது. அப்போ ஆவரேஜ் ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இப்போ 4 நம்பர் நான் எடுத்துட்டு ஒரு நம்பர் இந்த 0வை மாத்துச்சா? சரிங்களா? அதே மாதிரி ஒருவேளை நான் -2 -4 -6 -8ன்னு இப்போ 4 நம்பர் எடுக்கிறேன். இது 4ஐயும் கூட்டினா எவ்வளோ? 20. இது -20. இப்போ நான் இந்த இடத்துல +20ன்னு ஒரு நம்பர் எடுத்தா எனக்கு இந்த ஆன்சர் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ கூடுதல் 0 ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? ஆவரேஜும் 0 ஆயிரும். இப்போ கொஸ்டின்ல ஆவரேஜ் 0 ஆக்கணும்ல, நல்லா யோசிச்சு பாருங்க. எத்தனை எண்கள் சராசரி 0 ஆகணும். சரிங்களா? இப்போ 5 நம்பர் எடுத்திருக்கோம். இதுல 4 நம்பர் வந்து நல்லா யோசிங்க, மைனஸை விட பெருசா இருக்கா? 0வை விட பெருசு. இப்போ கிராஃப்ல வரைஞ்சோம்னா சென்டரா 0, ஒரு சைடு பிளஸ் ஒரு சைடு மைனஸ் எடுத்தீங்கன்னா, சரிங்களா? இப்போ பிளஸ்ல இருக்கிறதெல்லாம் 0வை விட பெரிய நம்பர், இந்த மைனஸ்ல இருக்கிறதெல்லாம் 0வை விட சின்ன நம்பர். இப்போ நான் 0வை விட பெருசா இதை 0ன்னு எடுத்தோம்னா, 0வை விட பெருசா 4 நம்பர் எடுத்திருக்கேன். 0வை விட சின்னதா ஒரே நம்பர் தான் எடுத்திருக்கேன்.
பட் எனக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? 0 வந்திருக்கா? அப்போ குறைஞ்சது 0 விட சிறுசா எத்தனை நம்பர் போதும்? ஒரு நம்பர் போதும் இதை மாத்துறதுக்கு. ஒருவேளை அப்படியே தலைகீழா யோசிங்க. இப்ப 4 நம்பர் நான் 0 விட சின்னதா எடுத்துட்டு ஒரு நம்பர் பெருசா எடுத்தாலும் என்ன ஆகுது? 0 ஆகுது. அப்போ இந்த இடத்துல சின்னதா எடுக்கிறமா பெருசா எடுக்கிறமான விஷயம் கிடையாது. குறைஞ்சது எத்தனை நம்பர் போதும் மாத்துறதுக்கு? குறைஞ்சது ஒரு நம்பர் போதுமா? அது பிளஸோ இல்ல மைனஸோ பிரச்சனை இல்லை. குறைந்தபட்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். நோட் இது தனியா எழுதிக்கலாம். நோட்னு போட்டு தனியா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கொஸ்டினோட பேட்டர்னே இவ்வளவுதான். கொஸ்டின்ல குறைந்தபட்சம் மினிமம் இந்த வார்த்தையை நோட் பண்ணுங்க. குறைந்தபட்சம் அப்படின்னு வந்துச்சுன்னா மினிமம் அப்படிங்கிற வார்த்தை வந்தா ஆன்சர் இஸ், அங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்க்கவே கூடாது. ஆன்சர் 1 அவ்வளவுதான். குறைந்தபட்சம். அதுவே வந்து அதிகபட்சம் அதாவது மேக்சிமம் இந்த வார்த்தை வந்தாதான் நம்ம என்ன பண்ணணும்னா அங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுல இந்த 1 கழிக்கணும். மிச்சம் எவ்வளவு வரும்னு பார்க்கணும். இப்போ 20 கொடுத்தாங்களா, 20ல 1 கழிச்சா எவ்வளோ? 19. இதை பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு இந்த கான்செப்ட் ஓவர். இந்த மாடல் கொஸ்டினுக்கு ஆவரேஜ்ல குறைந்தபட்சம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்க பாருங்க, இங்க கேட்டது என்னது? அதிகபட்சம். அதிகபட்சம்னா இங்க கொடுத்துருக்க நம்பர்ல 1 கழிக்கணும். 20ல 1 கழிச்சா எவ்வளோ? 19. இது மேக்சிமம். இந்த 1ன்றது மினிமம். நல்லா ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எத்தனை நம்பர் கொடுத்தாலும் சரி, 100 நம்பர் கொடுத்தாலும் சரி, கொஸ்டின்ல ஆவரேஜ் கேட்கிற கொஸ்டின்ல 0 ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு குறைந்தபட்சம் எத்தனை நம்பர் வேணும்னு கேட்டாங்கன்னா, குறைந்தபட்சம்னா இங்கிலீஷ்ல மினிமம், ஆன்சர் 1 அவ்வளவுதான். எதையும் நீங்க யோசிக்க வேணாம். ஏன்னா ஒரு நம்பர் போதும் இல்ல, ஒரு நம்பர் இருந்தா 0 வைக்கிறோம்ல. இப்ப இந்த இடத்துல ஒரே ஒரு நம்பர் தான் மைனஸ்ல இருந்துச்சு, ஆன்சர் 0 ஆயிருச்சா? இங்க ஒரே ஒரு நம்பர் தான் பிளஸ்ல இருந்துச்சு, ஆன்சர் 0 ஆயிருச்சா? அப்ப ஆன்சரை 0 ஆக்குறதுக்கு, சராசரியை 0 ஆக்குறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு நம்பர் போதும். அப்ப ஒரு நம்பர் மைனஸ்ல இருந்தா மேக்ஸிமம் எத்தனை நம்பர் பிளஸ்ல இருந்துச்சு? அந்த 1 தவிர மத்த எல்லா நம்பரும். அப்ப இங்க 20னா அதுல 1 விட்டுருங்க. 1 தவிர மிச்ச நம்பர் எத்தனை இருக்கு? 19. அப்ப மேக்சிமம்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 19. மினிமம்னு கேட்டா ஆன்சர் 1. அவ்வளவுதான். மொத்தம் கூட்டினா இந்த நம்பர் வரணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஸோ பழைய மாதிரி உங்களுக்கு எல்லாருக்குமே நான் ஒரு ப்ராட்காஸ்ட் மறுபடியும் ஓப்பன் பண்ணி வைக்காமா? சரிங்களா? வேற நான் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இந்த ஃப்ரீ கிளாஸுக்கு நான் சொல்ற நம்பருக்கு மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க. 9626699743 இந்த நம்பருக்கு மட்டும் நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி, ப்ராட்காஸ்ட்ல ஆட் பண்றதுக்கு. சரிங்களா? மறுபடியும் கேப்ல வந்து இப்போ எக்ஸாம் வந்ததுனால கொஞ்சம் எல்லாமே என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த நம்பர்ல இருந்து டெக்ஸ்ட் வரும் உங்களுக்கு. இந்த நம்பர்ல ப்ராட்காஸ்ட்ல ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு யூடியூப் சம்பந்தமா இதுக்கப்புறம் நான் பிளான் பண்ணியிருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃப்ரீ கிளாஸாக கொடுக்கலாம்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அடுத்த டிஎன்பிசி எக்ஸாம் வரதுக்கு இன்னும் 1 இயர் வரைக்கும் இருக்கு. அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடலாம், கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு போனோம். ஸோ அதுக்கு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு முக்கியம். ஒவ்வொரு கிளாஸ் முடிய உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுது, அடுத்து என்ன சப்ஜெக்ட் வேணும் எல்லாமே சொல்லுங்க. நம்ம சேனலுமே 1 lakh சப்ஸ்கிரைபர் வரப்போகுது. வந்ததுக்கப்புறம் பாலிட்டிக்கும் தனி சேனல் கிரியேட் பண்ண போறேன். பாலிட்டி மட்டும் 100 வீடியோ கொடுக்க போறேன், பிவிக்கியோட சேர்த்து. அப்போ அதெல்லாம் நான் பின்னாடி பிளான் பண்ணியிருக்கேன். முதல் இந்த சேனல் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி முடிச்சிருவோம், மேக்ஸை மட்டும். இதை தாண்டி கொஸ்டினே வராதுன்ற அளவுக்கு எல்லா டாப்பிக்கும் முடிச்சு கொடுத்துறேன். ஸோ நீங்களும் ப்ராட்காஸ்ட்ல யாரெல்லாம் பாக்குறீங்களோ ப்ராட்காஸ்ட்ல ஜாயின் பண்ண வில்லிங் இருந்தால் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. திடீர்னு ஒரு லைவ் போட்டாலும் சரி, ஏதாவது ஒரு வீடியோ புதுசாக போனாலும் சரி, ப்ராட்காஸ்ட்ல உங்களுக்கு நான் இன்டிமேஷன் கொடுத்துருவேன். சரிங்களா? நீங்க உங்க நேம் போட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணிருங்க. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, இது 2 ஆங்கிள் யோசிக்கலாம். தி ஆவரேஜ் ஆஃப் எக்ஸ் நம்பர் இஸ் ஒய், தி ஆவரேஜ் ஆஃப் ஒய் நம்பர் இஸ் எக்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் டோட்டல் நம்பர். சரிங்களா? ஆவரேஜ் கேட்கிறப்போ நம்ம என்ன எடுக்கணும்னா சிம்பிள், ஆவரேஜ் ஆஃப் எக்ஸ் நம்பர் இஸ் ஒய். எக்ஸ் நம்பரோட ஆவரேஜ், ஆவரேஜ் ஆஃப் எக்ஸ் நம்பர் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு சொல்றாங்களா? அப்போ சம் ஆஃப் எக்ஸ் நம்பர் எவ்வளோ? நமக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்முலா தெரியுமா? எக்ஸ் பார் ஈக்குவல் டு எஸ் பை எம். அப்போ எக்ஸ் பை என். எஸ் வேணும்னா இது ரெண்டும் என்ன பண்ணுவோம்? பெருக்குனா தானே எஸ் கிடைக்கும். சேம் கான்செப்ட்ல இங்கே வந்தீங்கன்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு அப்போ எக்ஸ் இன்டூ ஒய். சம் ஈக்குவல் டு இது ரெண்டும் என்ன பண்ணணும்? பெருக்கணும். அதுவே எக்ஸ் பார் ஆஃப் ஒய் நம்பர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ சம் ஆஃப் ஒய் நம்பர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ ஒய். இப்போ இங்க கிடைச்சிருக்கிறது சம் ஆஃப் எக்ஸ் நம்பர், சம் ஆஃப் ஒய் நம்பர். இப்போ இதுல இருந்து நமக்கு எக்ஸ் பார் ஆஃப் என்ன கேட்டிருக்காங்க? மொத்த எண்களின் சராசரி. இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் இது ரெண்டோட மொத்த சராசரி எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ இதோட ஆன்சர் சம் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சம் ஆஃப் ஒய் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய். இதுதான் லாஜிக்மா கொஸ்டின்ல கொடுத்துருக்காது. இது தெளிவா புரிஞ்சா இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னா ஷார்ட்கட் நான் சொல்றேன். இது ரெண்டையும் சேர்த்து என்ன வரும் அப்படின்னா மேல ஒரு எக்ஸ் ஒய். ஏன்னா இதோட ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்கு? எக்ஸ் ஒய். இதோட ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்கு? அது ஒரு எக்ஸ் ஒய். கீழே இருக்கிறது எக்ஸ் பிளஸ் ஒய். அப்போ ஃபைனலா என்ன வரும்? இது ஒரு எக்ஸ் ஒய், இது ஒரு எக்ஸ் ஒய், 2xy டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய்.
இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டு அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சரை ஃபுல்லா நீங்க திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபார்முலா உங்களுக்கு வரும். அந்த மாதிரி வந்து அந்த ஃபார்முலாவை நீங்க ஆன்சர் எடுத்துக்கலாம். இது எதுக்கான ஃபார்முலா அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா. ஆவரேஜ் ஸ்பீடு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எந்த கண்டிஷன்ல யூஸ் ஆகும் நான் பின்னாடி சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. இது இந்த கொஸ்டினோட சொல்யூஷன். சரிங்களா? இப்போ இந்த ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா இருக்குல்ல, இது எல்லா இடத்துலயும் யூஸ் ஆகுமா அப்படின்னா எல்லா இடத்துலயும் யூஸ் ஆகாது. எங்க யூஸ் ஆகும் ஒரு கண்டிஷன் சொல்றேன், அந்த கண்டிஷன் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இது புரிஞ்சது இல்ல? இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஏதாவது டவுட் வருதுன்னு வைங்களேன், என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸுக்கு பதிலா 10, ஒய்க்கு பதிலா 20 எடுங்க. எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க, ஆன்சர் வரும். 10 எண்களின் சராசரி 20. அப்ப சம் என்ன வரும்? 10 × 20 போடுவோமா? 200. ஒய் எண்களின் சராசரி எக்ஸ். அப்ப 20ஓட சராசரி 10, 10ஓட சராசரி 20. எப்படி பாருங்க ஆன்சர் என்னதான் வரும்? அது ஒரு 200, இங்கே ஒரு 200. அப்ப 2 200 வருமா? 400 ஆகும். டிவைடட் பை 10 + 20 30ன்னு வரும். இதே கான்செப்ட் நம்பர்ல போட்டு பாருங்க, ஈஸியா தெரியும். சரிங்களா? இதை மனப்பாடம் கூட பண்ணிக்கலாம். இந்த நம்பர் வேல்யூ மாறாது. அதுக்கடுத்து இதுலயே இதை முடிச்சிடறேன் உங்களுக்கு. இந்த ஆவரேஜ் ஸ்பீடுக்கு இதுல கொஸ்டின் எப்படி கேட்கறாங்கன்றத பாத்துக்கோங்க. இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் ஆகுன்றதை மட்டும் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆவரேஜ் ஸ்பீடுக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் ஆகும். பட் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா 2 கண்டிஷன் இருக்கு. கண்டிஷன் நம்பர் 1 சேம் டிஸ்டன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஒரே தொலைவு, சம தொலைவு அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. சேம் டிஸ்டன்ஸ். ரெண்டாவது கண்டிஷன் டிஃபரண்ட் ஸ்பீடு. இதை எழுதி பாக்ஸ் பண்ணிக்கோங்க. சேம் டிஸ்டன்ஸ் டிஃபரண்ட் ஸ்பீட். ஸோ இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். வேற எந்த கண்டிஷன்லையும் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? சரி, அது எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்றேன், புரியும் உங்களுக்கு. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட், சரிங்களா, ஒரு ஸ்டூடெண்ட் வீட்ல இருந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ வீட்ல இருந்து ஒரு கிளம்புறாரு. வீட்ல இருந்து கிளம்பி ஹோம். சரிங்களா? வீட்ல இருந்து கிளம்பி ஒரு ஸ்கூல் போறாருன்னு வச்சுக்கோங்க. கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி டயக்ராம் கூட போட்டு வச்சுக்கோங்க. பட் அப்படிலாம் போட்டாதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸ்டூடெண்ட் கிளம்பி ஸ்கூலுக்கு போறாரு. அப்போ இங்க இருந்து போற ஸ்டூடெண்ட், இது வீடு, இது ஸ்கூலு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஒரு 10 கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ இங்க இருந்து வீட்டுல இருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போற ஸ்டூடெண்ட் ஒரு 5 கிலோமீட்டர் 1 ஹவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 km/h ஸ்பீட்ல போறாருன்னு வைங்க. 20 km/h ஸ்பீட்ல டிராவல் பண்றாரு. அதே ஸ்டூடெண்ட் இப்ப ரிட்டர்ன் வர்றாரு, மறுபடியும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வர்றாரு. வரும்போது 25 km/h ஸ்பீட்ல வீட்டுக்கு வர்றாரு. கான்செப்ட் புரிஞ்சுதா? ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் டிஸ்டன்ஸ் மாறுமா? மாறாது. ஸ்கூல் அங்கேயே தான் இருக்கும், வீடும் அங்கேயே தான் இருக்கும். அப்ப அந்த 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படியே தான் இருக்கும். போறவரு நம்மளே யோசிச்சு பாருங்களேன், வீட்டுல இருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போறோம், காலையில ஸ்லோவா போவோம், டைம் ஆயிடுச்சுடா, திங்கக்கிழமை ஆயிடுச்சுடா, ஸ்கூலுக்கு போகணும்டான்ட்டு. அதே ஸ்கூல் முடிஞ்ச உடனே வேகமா வீட்டுக்கு வருவோம். அப்ப அந்த டைம் என்ன ஆகும்? வேரி ஆகும்ல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த 2 வேல்யூ இருக்கு இல்லைங்களா, ஸ்பீடு. இந்த ஸ்பீடை தான் நம்ம எப்படி எடுக்கணும்னா, ஒன்னை எக்ஸ்ன்னு எடுக்கணும், இன்னொன்னு ஒய்ன்னு எடுக்கணும். இப்படி எடுத்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் வரும். கான்செப்ட் இதே கான்செப்ட் இன்னொரு இடத்துல யூஸ் ஆகும். அந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி இன்னொரு பர்சன், அவரும் இதே மாதிரி தான் வீட்டுல இருந்து கிளம்புறாருன்னு வைங்க. சரிங்களா? இன்னொரு பர்சன் வீட்டுல இருந்து கிளம்புறாரு. வீட்டுல இருந்து கிளம்பி அவரோட ஆபீஸ்க்கு போறாரு. சரிங்களா? சும்மா எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியணும்ல, அதனால ஆபீஸ்னா எப்பயும் பெரிய பெரிய பில்டிங்கா இருக்கும், அதனால பெருசா போட்டுக்கிறோம். வீட்டுல இருந்து கிளம்பி ஆபீஸ்க்கு போறாரு. ஸோ இங்க இருந்து போறவரு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும்னு வைங்க, இல்ல 30 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். ஆபீஸ் வந்து 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இதுக்கு கேப்ல கரெக்டா இவர் ஒரு இடத்துல போய் சாப்பிடுறாரு. சரிங்களா? ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் கிளம்புறாரு. இந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு போறாரு. இங்க இருந்து ஹோட்டலுக்கு ஒரு ஸ்பீட்ல வர்றாரு, ஹோட்டல்ல இருந்து ஆபீஸ்க்கு ஒரு ஸ்பீட்ல போறாரு. ஸோ இது அவரோட ஹவுஸ், வீட்டுல இருந்து கிளம்புறாரு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஆபீஸ். இது ரெண்டுக்கும் நடுவில் அவர் ஹோட்டல்ல சாப்பிட்றாரு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் 30 கிலோமீட்டர். இப்போ என்னன்னா, இவர் வீட்டுல இருந்து ஹோட்டல் போறாருல, இந்த டிஸ்டன்ஸ் 15 கிலோமீட்டரும் இந்த டிஸ்டன்ஸ் 15 கிலோமீட்டரும் இருந்தா இந்த கண்டிஷன் யூஸ் ஆகும். கண்டிஷன் புரியுதா? இப்போ இவர் போகும்போது 10 கிலோமீட்டர், வரும்போது 10 கிலோமீட்டர், இந்த கண்டிஷன் ஓகே. அதே இடத்துல ஒருத்தர் வீட்டுல இருந்து கிளம்பி ஆபீஸ் போறாருன்னா, போற கேப்ல ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறாரு. இப்போ அவர் வீட்டுக்கும் ஹோட்டலுக்கும் 15 கிலோமீட்டர், மறுபடியும் ஹோட்டல்ல இருந்து அவர் ஆபீஸ்க்கு 15 கிலோமீட்டர். அப்போ ரெண்டுமே ஈக்குவல் ஸ்பீடா? அவர் வீட்டுல இருந்து கிளம்பும்போது பசிக்குது, கொஞ்சம் வேகமா போறாருன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பைக்ல வேகமா போறாரு, சாப்பிடுறாரு.
சாப்பிட்டு அவருக்கு டைம் இருக்கு ஆஃபீஸ்க்கு. ஸோ அடுத்து 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஆஃபீஸ் போறாருன்னு வைங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அப்போ இதுவும் 15 கிலோமீட்டர் தான், இதுவும் 15 கிலோமீட்டர் தான். ஃபர்ஸ்ட் 15 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் per hour ஸ்பீட்ல போறாரு. ரெண்டாவது 15 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் per hour ஸ்பீட்ல வராரு. இந்த கண்டிஷன்ல இதை நம்ம எக்ஸ் எடுக்கணும், இதை நம்ம ஒய்ன்னு எடுக்கணும். அப்ப நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். எப்பப்பெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு புரியுதா ஃபார்முலா? இப்போ இது ரெண்டுலயுமே இந்த கண்டிஷன் இருக்கா? சேம் டிஸ்டன்ஸ் டிஃபரண்ட் ஸ்பீடு, இப்படி இருந்தா மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? நல்லா கவனிங்க, நோட் போட்டு தெளிவா எழுதிக்கோங்க, பாஸ் பண்ணி வச்சு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் டிஎன்பிசி யாராவது ப்ரிப்பேர் பண்ணாங்கனாலும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போறேன். இதை முடிச்சு நம்ம அடுத்த டாபிக் உள்ள போலாம். இது பாருங்க, 10 எண்களின் சராசரி 7, ஒவ்வொரு எண்ணுடனும் 12ஐ பெருக்கினால். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு டேபிளர் காலம் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. இது இந்த டேபிளர் காலம் ஒன்லி ஃபார் ஆவரேஜ், ஏன்னா இதே டேபிளர் காலம் பின்னாடி திட்ட விளக்கம்ல வரும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அது நம்ம இப்ப பார்க்கல, அப்போ பார்ப்போம். சரிங்களா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 எண்களின் சராசரி, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், இதோட ஆவரேஜ். ஓகேங்களா? இப்போ எல்லா நம்பர் கூடயும் இங்க என்ன பண்றோமோ அதை அப்படியே பண்ணணும். எல்லா நம்பர் கூடயும் எக்ஸ்னு ஒரு நம்பரை கூட்டுறோம்னு வைங்களேன், ஆவரேஜ் கூடயும் எக்ஸை கூட்டணும். எல்லா நம்பரையும் எக்ஸால பெருக்கிறோம் அப்படின்னா இங்கேயும் பெருக்கணும், இங்க கழிச்சோம் அப்படின்னா இங்கேயும் கழிக்கணும், இங்க வகுத்தோம் அப்படின்னா இங்கேயும் வகுக்கணும். இதுதான் இதோட மீனிங், வேற எதுவுமே இல்லை. இப்போ இங்க இருக்கிற நம்பர் எந்த நம்பர் வேணா எடுத்துக்கோங்க. 10 நம்பர் சராசரின்னு இருக்கா? எக்ஸாம்பிள் இங்க வந்து 10 நம்பர் இருக்கு. இந்த கொஸ்டின் எடுப்போமே, 10 நம்பரோட சராசரி 7ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? 10 நம்பர் கூடயும் எக்ஸை கூட்டுனா இந்த 7 கூடயும் எக்ஸை கூட்டணும், அவ்வளவுதான். இந்த 10 நம்பர் கூடயும் எக்ஸை பெருக்குனா 7 கூடயும் எக்ஸை பெருக்கணும். 10 நம்பர்ல இருந்து எக்ஸை கழிச்சா 7ல இருந்து எக்ஸை கழிக்கணும். இந்த 10 நம்பரையும் எக்ஸால வகுத்தா 7ஐயும் எக்ஸால வகுக்கணும். இவ்வளவுதான் லாஜிக். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 10 எண்களின் சராசரி 7, ஒவ்வொரு எண்ணுடனும் எதை பெருக்க சொல்றாங்க? 12ஐ பெருக்கினால், மல்டிப்ளைடு பை 12. எல்லா நம்பரையும் எக்ஸால பெருக்குனா ஆன்சரே என்ன பண்ணணும்? எக்ஸால பெருக்கணும். ஸோ அப்போ 10 நம்பரை 12ஆல பெருக்குனா அப்ப இந்த 7ஐயும் நம்ம என்ன பண்ணணும்? 12ஆல பெருக்கணும். அப்ப 7 12 எவ்வளவு ஆன்சர்? 7 12 84, ஆப்ஷன் டி. இப்ப இந்த இடத்துல பெருக்கினால் மட்டும் வந்திருக்கு. நான் இப்ப உங்களுக்கு எல்லா லாஜிக்குமே சொல்லிட்டேன். அது பெருக்கினாலும் சரி, கூட்டினாலும் சரி, கழிச்சாலும் சரி, என்ன இங்க பண்றோமோ அதே லாஜிக் நம்ம இங்க ஒரு கோட் பண்ணணும். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 12, கொஸ்டின் நம்பர் 13. அடுத்தடுத்த 4, இது நம்ம என்ன கான்செப்ட் பாருங்க, கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க. அடுத்தடுத்த தி ஆவரேஜ் ஆஃப் 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், அடுத்தடுத்த எண்கள்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம இதை எப்படி எடுக்கலாம்? இரட்டைப்படை எண்கள். நான் சிம்பிளா எடுத்துக்கலாமா? ஈவன் நம்பரா? 4 நம்பர், ஈவன் நம்பர் 1, ஈவன் நம்பர் 2, ஈவன் நம்பர் 3, ஈவன் நம்பர் 4, 4 அடுத்தடுத்த நம்பர் எடுத்துட்டோம். இதோட ஆவரேஜ் கண்டிப்பா எங்க இருக்கும் சொல்லுங்க? 4 நம்பர் வந்து ஆவரேஜ் கண்டிப்பா மிடில் இருக்கும். இந்த 4க்கும் மிடில்னா இந்த சென்டர்ல தானே ஒரு ஆன்சர். ஏன்னா அடுத்தடுத்தன்ற வார்த்தை வந்திருக்கலப்பா. அடுத்தடுத்தன்ற வார்த்தை வந்தா என்ன? ஆன்சர் மிடில் இருக்கும். அப்ப அந்த 4க்கும் மிடில், 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்குமா? இந்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? சராசரி 27. அப்ப 27க்கு முன்னாடி இருக்கிற ஈவன் நம்பர் என்ன, 27க்கு பின்னாடி இருக்கிற ஈவன் நம்பர் என்னன்னு பார்க்கணும். 27க்கு முன்னாடி இருக்கிற இரட்டைப்படை எண் 26, ஏன்னா இது ஈவன் நம்பர். 27க்கு பின்னாடி இருக்கிற இரட்டைப்படை எண் 28. ஸோ அடுத்த இரட்டைப்படை எண் 30. இதுக்கு முன்னாடி இருக்கிற இரட்டைப்படை எண் 24. ஸோ கான்செப்ட் ஓவர். இப்போ இதை வச்சு என்ன கேட்டிருக்காங்க? அவற்றுள் பெரிய எண்ணை காண்க. இப்போ இருக்கிறதுலேயே பெரிய நம்பர் எது? இங்க வாங்க, 30. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ரொம்ப சிம்பிள். இதை வந்து நீங்க n+2, n+4 எடுத்து பண்ண வேணாம். 4 நம்பர் எடுக்கிறோம்னா ஆவரேஜ் மிடில் இருக்கும். முன்னாடி இருக்கிற ஈவன் நம்பர், பின்னாடி இருக்கிற ஈவன் நம்பர், அப்படியே எடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். பெரிய நம்பர்னு கேட்டதுனால ஆன்சர் 30 கரெக்ட். இதே சின்ன நம்பர்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 24 எடுத்திருப்போம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் 13. கொஸ்டின் நம்பர் 14, 14. ஸோ இதுவும் பாருங்க சேம் மாடல். கரெக்டா இப்போ நான் சொன்ன மாதிரி யோசிங்க. x+2 இந்த மாடல் கொஸ்டின் கூட சொன்னேன் உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்ல. x+4, x+6, x+8, இது மொத்தம் 5 நம்பர் இருக்கா? 5 எண்கள் 1 2 3 4 5 5 நம்பர் இருக்கு. 5 நம்பரோட சராசரி எவ்வளவுன்னு சொல்றாங்க? 11. 5 நம்பரோட சராசரி 11னா இந்த 5 நம்பருக்கு ஆவரேஜ் எங்க இருக்கும்? மிடில்ல தானே இருக்கும். பார்த்துருக்கோம்ல. ஏன்னா 1 எவ்வளவு கூடி இருக்கு? இதை விட 2 அதிகம், இதை விட 2 அதிகம், 2 தானே கூடி இருக்கு. அப்போ ஆவரேஜ் கண்டிப்பா என்னது? மிடில்ல இருக்கும், 11. இப்போ நீங்க இங்க இருந்தே யோசிங்க. x+4 நமக்கு 11, 7 கூட 4 கூட்டினா தானே 11 வரும். ஏன்னா 4 நம்பர் மாறாது. அப்ப எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுருக்கணும்? 4 போட்டுருக்கணும். அப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி யோசிக்கலாம்? அப்ப எக்ஸ்ன்றது 7, x+2னா 7 + 2 எவ்வளோ? 9, அடுத்து 11, அதாவது 7 9 11, அடுத்து 13, அடுத்து 15, அப்படியே கூட்டிகிட்டே போயிருக்குமா? 2 2. சரி, இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? கடைசி 3 எண்களின் சராசரி. இதுல கேட்டிருக்கிறது லாஸ்ட் 3 நம்பர், லிஸ்ட் கிடையாது, லாஸ்ட் மாத்திக்கோங்க.
லாஸ்ட் 3 அப்சர்வேஷனோட ஆவரேஜ் கேட்குறாங்க. இப்போ லாஸ்ட் 3 அப்சர்வேஷன் எது அப்படின்னு பாருங்க. 11, 13, 15 இதுதானே லாஸ்ட் 3. இந்த லாஸ்ட் 3 அப்சர்வேஷன்ல ஆவரேஜ் கேட்குறாங்க. கேப் கரெக்டாக 2 தானே இருக்கு. அப்போ இந்த 3க்கு ஆவரேஜ் எங்க இருக்கும்? நடுவில் தானே இருக்கும். ஆன்சர் 13, ஆப்ஷன் பி. அவ்வளோதான் கொஸ்டின். சரிங்களா? ஸோ இந்த அஸ்பெக்ட்ல யோசிக்கிறது தான் பெஸ்ட் வே. கரெக்டாக நான் சொல்ற ஆங்கிள் யோசிங்க. கொஸ்டின் ஈஸியாக இருக்கும் ஆவரேஜ் எல்லாமே. சரி, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டைப் கொஸ்டின். அப்ளிகேஷன் டைப்ல இது நம்ம 2-3 மெத்தட்ல பார்க்கலாம் அப்ளிகேஷனை பொறுத்தவரை. ஸோ ஒரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கால்குலேஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ற ஸ்டோரி வச்சு பார்க்கலாம். நான் 2 மெத்தடுமே சொல்லித்தரேன். உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 7 members ஆர் இன் ஆஃபீஸ். சரிங்களா? 7 பேர் இருக்காங்க ஆஃபீஸ்ல. ஆவரேஜ் எவ்வளோ சொல்றாங்க? 26. தி ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 3 member 9, ஆவரேஜ் ஆஃப் லாஸ்ட் 3 member 32, ரிமைனிங் ஒருத்தர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆஃபீஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேர் இருக்காங்களா? ஸோ 7 பேரை முதல் டிராப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சும்மா சிம்பிளா. இதெல்லாம் மறக்காம இருக்கிறதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. சும்மா சிம்பிளா டிராப் பண்ணேன். நீங்களும் நோட்ல இப்படியே டிராப் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப பாக்குறப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும். மொத்தம் 7 பேர் ஆஃபீஸ்ல இருக்காங்க. சரிங்களா? இப்போ 7 பேர் டிராப் பண்ணியாச்சு. 7 பேரோட ஆவரேஜ் என்ன சொல்றாங்க? மொத்தமா 26. இவங்க கான்செப்ட் படி 7 பேரோட ஆவரேஜ் முதல் அதை எழுதிக்கோங்க. 26. அப்ப எல்லாருமே வந்து கான்செப்ட் படி 26 இருக்கணும். அப்பதான் ஆவரேஜ் 26 வரும். ஆவரேஜ்னா எல்லாரும் சமமா 26. இதுதான் ஆவரேஜ். இப்போ கொஸ்டின்ல கொடுத்துருக்க டேட்டா என்னது? அதை கீழே எழுத போறோம். இப்போ மொதல் 3 பேரோட ஆவரேஜ் எவ்வளோ? 19. உங்க பாருங்க 3 பேருக்கு 19. இந்த 19 இருந்தா இதுல எக்ஸ்ட்ரா எவ்வளவு இருக்கு? இதை விட எக்ஸ்ட்ரா எத்தனை கூட்டினா 26 வருது? +7. இங்க ஒரு +7, இங்க ஒரு +7 எக்ஸ்ட்ரா இருக்கா? ஃபர்ஸ்ட் 3 பேருக்கு நமக்கு 19ன்னு சொன்னதுனால அந்த 26ல இருந்து கழிச்சு எக்ஸ்ட்ரா இருக்கதை வச்சிருக்கோம் இப்ப கையில. அதுவே அடுத்து என்ன சொல்றாங்க? லாஸ்ட் 3 பேருக்கு 32ன்னு சொல்றாங்களா? அப்போ இங்க 32 லாஸ்ட் 3 பேர் தான் சொல்லியிருக்காங்க. 32. அப்போ 36ல இருந்து இப்ப இங்க எவ்வளவு அதிகமா இருக்கு? எவ்வளவு கழிக்கணும்? இதை விட 6 கம்மியா இருக்குல்ல ஆவரேஜ். -6, -6, -6. இப்ப யோசிச்சு பாருங்க. 7ல 6 போனா 1, இந்த 7ல 6 போனா 1, இந்த 7ல 6 போனா 1. மொத்தம் எவ்வளவு அதிகமா இருக்கு? இப்போ 3 அதிகமா இருக்கு. இங்க ஆல்ரெடி நார்மலா இந்த 3 பேரை இப்ப தனியா பிரிச்சிட்டோம். இப்ப எக்ஸ்ட்ரா இருக்கவர் ஒரே ஒரு ஆளு தான். இவருக்கு ஒரு 3 மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கு. மீனிங் புரிஞ்சதா? ஏன்னா இங்க ரெண்டையும் பேலன்ஸ் பண்றப்ப என்ன ஆயிடுச்சு? இப்போ இங்க -6, -6, -6, இங்க 7 அப்படியே கூட்டி பாருங்க. 3 7 கூட்டினா 21 பிளஸ்ல இருக்கு. மைனஸ் இங்க 18, 21ல 18 கழிச்சு எவ்வளவு? 3 தானே. அந்த 3 இவருக்கு அதிகமா இருக்கும், பிளஸ்ல தானே வருது. அப்ப கூட்டிக்கோங்க. 26 + 3 எவ்வளோ? இவ்வளவுதான் ஆன்சர்மா. சரிங்களா? இது ஒரு பெஸ்ட் வே. இப்படி கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஒண்ணு. இப்போ நம்ம ஃபார்முலா படி பண்ணலாமா? ஒரு அலுவலகத்தில் 7 நபர்களின் சராசரி 26ன்னு சொல்றாங்களா? அப்போ சம் ஆஃப் 7 members ஈக்குவல் டு 7 × 26. அப்ப எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 7 7 20 140, 7 6 42, மொத்தம் 182. 7 பேரோட டோட்டல். அடுத்து சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 3 members எவ்வளோ? 3 பேருக்கு 19 பெருக்கணும் வேமா. 20ன்னு வச்சா 60, அப்ப 57 வரும். அடுத்து சம் ஆஃப் லாஸ்ட் 3 members இவங்களுக்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 3 × 32, அப்ப இது ஒரு 96. அப்போ ஃபர்ஸ்ட் 3 லாஸ்ட் 3 இதை கூட்டினா எவ்வளவு பேருக்கு டோட்டல் வந்துருது? ஃபர்ஸ்ட் 3ஐயும் லாஸ்ட் 3ஐயும் இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு வந்து எவ்வளவு வந்துருது? 6 பேருக்கு வந்துருதா? மொத்தம் 7 பேரு. 7 பேருக்கு 182. இதுல 6 பேருக்கு எவ்வளவு போச்சு? 143. 6 பேருக்கு எவ்வளவு வருதுமா? 140, 153 வரும். 7, 13, 50, 153 வருதான்னு பாருங்க. 153. அப்போ 186ல கூட்டினா 96, ஒரு 4, 100, 153. இப்போ 186ல 153 கழிச்சா எவ்வளவு வருது ஆன்சர்? 57, 96, சாரி 182 தானே? எஸ், 86 எழுதிருக்கோம். 182. 182ல 153 கழிச்சோம்னா ஆன்சர் எவ்வளவு வருது? 29 வருதா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஓகேவா? ஸோ இதான் மெத்தடுப்பா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். இந்த மெத்தட் கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ நான் இந்த மெத்தட்ல தான் பண்ணுவேன், ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டேன். நான் எப்படி பண்ணுவேன்னா, உங்களுக்கு டயக்ராம் வரைஞ்சாலும் இவ்வளவு யோசிக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் 3 இதுக்கு எவ்வளவு கம்மியா இருக்குன்னு பார்ப்பேன். 7 7 7, அப்போ ஒரு 23 கையில இருக்கு அதிகமா. 21 இதுல எவ்வளவு கம்மியா இருக்கு? 18. 21ல 18 கழிச்சா ஒரு 3 அதிகம். இதுல ஆவரேஜ் நார்மலா எவ்வளோ? 26. அப்ப இது கூட 3 கூட்டினா எத்தனை? 29. அவ்வளவுதான் ஆன்சர். இதுதான் நான் பண்ற மெத்தடு. அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக டயக்ராம்லாம் போட்டு சொல்லியிருக்கேன். இது புரிஞ்சிருச்சுன்னா மைண்ட்லயே பண்ணிடலாம். இல்ல நான் கால்குலேஷன் தான் பண்ணுவேன் அப்படின்னா கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இது பண்ணா டைம் சேவ், இது பண்ணா கொஞ்சம் டைம் ஆகும்.
பட் எது பண்ணாலும் மார்க் ஒன்று தான். ஏன்னா நம்மளுக்கு தேவை ஆன்சர் மட்டும் தான், சொல்யூஷன் கிடையாது. சரிங்களா, நோட் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. தி ஆவரேஜ் ஆஃப் 4 மெம்பர்ஸ். சரிங்களா, இதை நம்ம நார்மலாக யோசிக்கிறோம்னா தி ஆவரேஜ் ஆஃப் 4 மெம்பர்ஸ், 4 மெம்பர் இருக்காங்க. சாரி, 4 நம்பர் x1 x2 x3 x4, 4 நம்பர். 4 நம்பரோட ஆவரேஜ் 4ஐயும் கூட்டி 4ஆல் வகுப்போம். நார்மலா இதோட வேல்யூ 60ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நார்மலா இதுல இருந்து யோசிங்க, x1 x2 x3 x4 இது 4ஐயும் கூட்டுனா அப்ப என்ன வரும்? சம் வேல்யூ. இது ரெண்டையும் பெருக்கணும், 240 வருமா? இந்த 4 இந்த 60 பெருக்கணும் 240 வரும். இதுக்கப்புறம் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. முதல் எண் மற்ற 3 எண்களின் கூடுதலில் 4ல் ஒரு பங்கு. அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 1/4 ஆஃப் தி சம் ஆஃப் லாஸ்ட் 3 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 1/4 ஆஃப் தி சம் ஆஃப் லாஸ்ட் 3 x2 x3 x4. சரிங்களா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 240 கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு போட்டு அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா, ரெண்டாவது இதுல இருந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரலாமா? இந்த 4 இந்த சைடு கொண்டு வந்தா 4x1 இஸ் ஈக்குவல் டு x2 பிளஸ் x3 பிளஸ் x4 அப்படின்னு கொண்டு வரலாம். இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல, இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்தோம்னா இதை நம்ம ரெண்டாவதுன்னு வச்சுக்கலாமா? இதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. x2 x3 x4க்கு பதிலா இந்த x2 x3 x4 பிளஸ்ல இருக்கா, இதுக்கு பதிலா 4x1 சப்ஸ்டிட் பண்ணலாமா? சப்ஸ்டிட் பண்ணா இப்போ ஆன்சர் என்ன வரும்? திங்க் பண்ணுங்க. ஆல்ரெடி அங்கே ஒரு x1 இருக்கு, பிளஸ் 4x1 ஈக்குவல் டு 240. அப்போ டோட்டலா 5x1 இஸ் ஈக்குவல் டு 240. அப்போ x1 ஈக்குவல் டு 5ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 48. இதுல கேட்டுக்கிறது முதல் எண் தானே, அப்போ 48 இஸ் கரெக்ட் ஆன்சர். இது ஒரு வே. சரிங்களா, இன்னொரு வே வந்து பாத்தீங்கன்னா முதல் எண் மற்ற 3 எண்களின் கூடுதலில் 4ல் ஒரு பங்கு அப்படின்னு சொல்றாங்களா. ஃபர்ஸ்ட் நம்பர் 4ல் ஒரு பங்கு. அப்போ 4வது வாய்ப்பால் என்ன ஆகும்? கண்டிப்பா டிவைட் ஆகும். அப்போ இதுல எது 4வது வாய்ப்பால் டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. 15 டிவைட் ஆகாது. 42 10 4 40 42 டிவைட் ஆகாது. 46 டிவைட் ஆகும், 45 டிவைட் ஆகாது. தென் 12 4 48 டிவைட் ஆகுதா? ஸோ இப்படி எடுக்கலாம். இது ஒரு லாஜிக் இருக்கு. சரிங்களா, சிம்பிள், அவ்வளவுதான். நம்ம இந்த நம்பரை வந்து நார்மலா கால்குலேஷன் படியும் பண்ணலாம், இல்ல டிவிசிபிலிட்டி ரூல் வச்சு பண்ணா கூட நம்ம டைரக்டா ஆன்சர் பண்ண முடியும். இல்ல நீங்க மைண்ட்ல திங்க் பண்ணி கூட 4 நம்பர் ஆவரேஜ் 60, அப்ப டோட்டலா 240 வரும். மொதல் நம்பர் 3 நம்பரையும் கூட்டி 4ஆல் வகுத்தா ஆன்சர் வருதுன்னு சொல்றாங்களா. அப்போ மொத நம்பருடைய 4 மடங்கு தனியா இருக்கும். அப்ப 240 5ஆல் வகுத்தா ஆன்சர். திங்க் பண்ண முடியுதா? இதுக்கு இந்த 4ஐயும் 60ஐயும் எடுத்தோம்னா 240 நார்மலா நமக்கு தெரியுது. இந்த 240ல மற்ற 3 நம்பரை கூட்டி 4ல வகுத்தா கிடைக்குது இல்லைங்களா. 3 நம்பரையும் கூட்டி 4ல வகுக்கணும். இது எதுக்கு சமமா இருக்குன்னு சொல்றாங்க? x 1க்கு சமமா இருக்கு. அப்போ இதோட 4ல ஒரு பங்கு இதுக்கு சமமா இருக்குன்னா மொத்தம் எத்தனை பங்கு? 5 பங்கு. அப்ப 240 5 ஆப்பீங்க 48. இப்படி யோசிச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம். 3 வே சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கோ எடுத்துக்கோங்க. சரிங்களா, பட் கொஞ்சம் பொறுமையா திங்க் பண்ணணும். மேக்ஸை பொறுத்தவரை நம்ம ஸ்பீடா பண்றோம்னு சொல்லி தப்பு பண்ணக்கூடாது. கரெக்டா ரீட் பண்ணி பொறுமையா பண்ணுங்க. 5 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் சராசரி 95. அடுத்தடுத்த அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும்? கன்சிக்யூட்டிவ் டேர்ம். ஒற்றைப்படை என்ன? ஆட் நம்பர் 1, ஆட் நம்பர் 2, ஆட் நம்பர் 3, ஆட் நம்பர் 4, ஆட் நம்பர் 5. இதோட சராசரி எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 95. எப்பவுமே சராசரி என்னன்னு பார்த்திருக்கோம், மிடில் நம்பர் இஸ் ஆவரேஜ். சரிங்களா, எனில் இறங்கு வரிசையில் அமைக்கும் போது முதல் இது எல்லாமே என்ன நம்பர்? ஒற்றைப்படை எண் அப்படின்னு சொல்றாங்களா. 95. அடுத்த நம்பர் அப்ப என்ன வரும்? 97. அதுக்கு அடுத்து 99, முன்னாடி 93, 91. ஏன்னா இதுதான் ஆட் நம்பர் சீரிஸ். இத இறங்கு வரிசையில் அமைக்கும் பொழுது, இறங்கு வரிசைனா எப்படி எழுதுவோம்? டிசெண்டிங் ஆர்டர், பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் அமைக்கும் பொழுது 4வது நம்பர் எதுன்னு கேட்கறாங்க. சரிங்களா, இப்ப இறங்கு வரிசையில ஃபர்ஸ்ட் நம்பர் எது? 99, 2வது நம்பர் 97, 3வது நம்பர் 95, 4வது நம்பர் 93. இதை இறங்கு வரிசையில் அமைக்கும் பொழுது 4th நம்பர் 93. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். சரிங்களா, அவ்வளவுதான். இந்த லாஜிக்லயே நம்ம யூஸ் பண்ணலாம். கன்சிக்யூட்டிவ்னா இப்படிதான் பண்ணணும். இதுதான் பெஸ்ட் வே. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் குரூப் 2 2022 குரூப் 2ல கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் சேம் நம்பர். சரிங்களா, இந்த கொஸ்டினை வந்து டிஃப்ரெண்ட் வேல பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு அந்த வேலை வேணாம், நான் சொல்லி தரத பாருங்க. இது ஸ்கூல் புக்ல வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 25 மதிப்போட சராசரி 78. அப்போ சம் ஆஃப் 25 நம்பர்ஸ் ஈக்குவல் டு 78.4 இன்டூ 25 பெருக்குனா எவ்வளவு வருதுன்னு கொடுத்துருக்காங்க. இதை பெருக்கி ஒரு ஆன்சர் வரும். சரிங்களா, சொல்றதை கவனிங்க. ஆனா இது தேவையில்லை. உங்களுக்கு புக்ல கொடுத்துருக்க லாஜிக் சொல்றேன். இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு வரும்? 784. இப்போ 100ஆல பெருக்கி 4ல வகுத்த ஆன்சர். 100ல பெருக்குனா 7840, 78ல பாதி 3920,
3920 300 3000 பாதி 1500 920 பாதி 460 1500 plus 460 1960 பண்ணலாம். பட் அதை விட அது நான் சொல்லக்கூடியவே ரொம்ப ஈஸி. சரி பார்க்கும் பொழுது 96 என்ற எண் தவறாக 69 எடுக்கப்படுது. அப்ப எவ்வளவு எடுக்கிறாங்க? 96ன்ற நம்பருக்கு பதிலாக 69ன்ற நம்பர் எடுத்துட்டாங்க. அப்போ 27 நம்பரை கம்மியா எடுத்துட்டாங்க. இப்போ இது கூட நம்ம 27 கூட்டணும். கூட்டினா எவ்வளவு வரும்? 1987. இது இப்போ எத்தனை நம்பரோட கூடுதல்? அதே 25 நம்பரோட கூடுதல். பட் இது ஓல்டு ஒன், இது நியூ ஒன், இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப இதுக்கு மறுபடியும் ஆவரேஜ் பார்த்தோம்னா இதை 25ஆல வகுக்கணும். வகுத்து என்ன வருதுன்னு பார்க்க போறோம். ஆன்சர் வரும். இது புக்ல கொடுத்துருக்கவே. இப்ப நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, பழையவே இருக்கு இல்லைங்களா? ஆக்சுவலா 25 மதிப்போட சராசரி எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க? 78.4. இதை நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா? 78.4. இப்போ நமக்கு எவ்வளவு வேல்யூ கூடி இருக்கு அதை மட்டும் யோசிங்க. 96க்கு பதிலாக 69 தான் எடுத்திருக்காங்க. அப்போ 96க்கு பதிலாக 69னா ஒரு 27 நம்பரை கம்மியா எடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். எத்தனை சீரீஸ்க்கு? 25 நம்பர். டோட்டலா 25 நம்பர். அதுல ஒரே ஒரு நம்பர் மாறி இருக்கு. அதனால எவ்வளவு குழப்பம் இருக்கு? இப்போ 27 கம்மியா இருக்கு. இப்ப இந்த 27 நம்ம கூட்டுறோம் அப்படின்னா இந்த 27ஓட சராசரி எப்படி பார்ப்போம்? 27 25ஆல வகுப்போம். அப்ப ஆன்சர், ஏன்னா 25 நம்பருக்கு பிரிக்கணும்ல, அதான ஆவரேஜ். வகுத்தா என்ன வரும்? ஒரு 25 மிச்சம் 2. 25ல கேன்சல் ஆகாது. பாயிண்ட் வச்சதுனால ஒரு 0 சேர்ப்போம். 20 25ல வகுக்க முடியுமா? முடியாது. இன்னும் ஒரு 0 சேர்த்தோம்னா 200. 8 25 200. அப்ப இந்த நம்பரை விட இப்ப இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளவு ஆவரேஜ் கூடணும்? இது ஓல்டு ஆவரேஜ், எக்ஸ் பார் ஆஃப் ஓல்டு. இது கூட நம்ம இப்போ 1.08 கூட்டிட்டோம்னா நமக்கு எக்ஸ் பார் ஆஃப் நியூ கிடைக்கும். அவ்வளவுதான் ஆன்சர். இதுக்கு நம்ம அவ்வளவு தூரம் போகணும். கூட்டி சொல்லுங்க. 79.48. இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. அவ்வளவுதான் ஆன்சர். என்ன சொல்லணும் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஓல்டு ஆவரேஜ் இருக்கு, அதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க. புதுசா எவ்வளவு வேல்யூ கூடி இருக்கு அதை எத்தனை பேருக்கு பிரிக்கணும்? புதுசா கூடி இருக்கிறது 27. அதை எத்தனை பேருக்கு பிரிக்கணும்? டோட்டலா எத்தனை மதிப்பு இருக்கு? 25 மதிப்பு. அப்ப 25ஆல வகுத்தோம்னா சிங்கிள் வேல்யூ கிடைக்கும்ல. அப்ப டைரக்டா ஆன்சர் வந்துடும். 18. நெக்ஸ்ட் 19. பி மற்றும் கியூவின் சராசரி மாத வருமானம். சராசரினா ரெண்டுக்கும் ஆவரேஜ். இப்போ பிக்கு ஒரு 5050, கியூக்கு ஒரு 5050. ரெண்டுக்கும் சராசரி தான். இப்போ ஏ வந்து ஒருத்தர் ஏ அப்படின்றவருக்கு 20 வயசு, பி அப்படிங்கிறவருக்கு 20 வயசு. ஏ மற்றும் பியின் சராசரி வயது 20ன்னு கொடுக்குறாங்க. அப்ப ஏபியோட டோட்டல் வயது எவ்வளோ? 40. ஏக்கு 20, பிக்கு 20பா. அப்ப எப்படி சொல்லுவோம் நம்ம? சராசரியா ஏபியோட வயது 20ன்னு சொல்லுவோமா? அப்போ அப்படின்னா ரெண்டு பேரும் கூட்டி 20 கிடையாது. ஏ ஒரு 20, பி ஒரு 20. அப்ப மொத்தமா எவ்வளவு வரும்? 40. அதே தான் இங்க கண்டுபிடிக்கணும். பி பிளஸ் கியூவின் சராசரி 5050. அப்போ பி பிளஸ் கியூவோட டோட்டல் எவ்வளோ? 5000 1000 50 50 100 10100. நெக்ஸ்ட் அதே மாதிரி கியூ பிளஸ் 6 சராசரி எவ்வளோ? 6250. அப்போ மொத்தம் 12500. ரெண்டால பிரிக்கிக்கோங்க, அவ்வளவுதான். பி மற்றும் ஆர் இதோட சராசரி எவ்வளவு சொல்றாங்க? 5200. அப்போ மொத்தம் 10400. இப்போ இதை ஃபுல்லா கூட்டும் போது கரெக்டா யோசிக்கணும். பி 2 டைம் இருக்கு, ஆர் 2 டைம் இருக்கு, கியூவும் 2 டைம் இருக்கு. அப்போ 2 டைம்ஸ் பி கியூ ஆர் சம்பளத்தை 2 டைம் கூட்டணும்னா எவ்வளவு கிடைக்கும்? 10 10 10 30 30,000 ஒரு 3000 33,000. அப்போ 2 டைம் கூட்டினா அப்போ ஒரு டைம்ல எவ்வளவு வரும்னு பார்க்கணும். அடுத்து 2ஆல கேன்சல் பண்ணுங்க. ஒரு டைம்ல எவ்வளவு வரும்? 16,500. பி பிளஸ் கியூ பிளஸ் ஆரோட ஒரு டைம் சம்பளம் 16,500. இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டினை மட்டும் யோசிச்சோம்னா அப்படியே ஆன்சர் முடிச்சிடலாம். பியின் வருமானம். சரிங்களா? பியின் வருமானம் கேட்குறாங்க. அப்போ பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் மொத்த சம்பளத்துல நம்ம இந்த கியூவையும் ஆரையும் கழிச்சிட்டோம்னா எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும்? பி தானே இருக்கும். மொத்த சம்பளம் எவ்வளோ? இப்போ 16,500. இதுல கியூ ஆர் சம்பளம் மட்டும் எவ்வளோ? இங்க ரெண்டாவது பாருங்க, 12,500. இதை கழிச்சிட்டா எவ்வளோ இருக்கு? 4000. இந்த 4000 தான் யாருடைய சம்பளம்? பியினுடைய மாத சம்பளம். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். அவ்வளவுதான். இந்த 4 ஸ்டெப். இந்த ஸ்டெப்ல இருந்தே நம்மளுக்கு பி வேணும்னா இதை கழிச்சா போதும். பி வேணும்னா, உங்களுக்கு ஒருவேளை ஆர் வேணும்னா இதை கழிக்கணும், நமக்கு ஒருவேளை கியூ வேணும்னா இதை கழிக்கணும். நம்ம கேட்டது பி தானே. அப்ப இதுல இருந்து கழிச்சிட்டாலே ஆன்சர் முடிஞ்சது இல்ல. டேரக்டா ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 20. தி ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஏபிசி. சேம் கான்செப்ட். ஆவரேஜ்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த வெயிட்னு அர்த்தம். ஏபிசியோட ஆவரேஜ் 45னா அப்ப ஏபிசியோட டோட்டல் என்னது? ஏ பிளஸ் பி பிளஸ் சி. டோட்டல் எவ்வளோ? 345 சேர்ந்தா 135. 340 120. 3 5 15 135.
அடுத்து ஏ பியோட ஆவரேஜ் வெயிட் சொல்றாங்க. அடுத்து பாருங்க ஏ பிளஸ் பி இவங்களோட ஆவரேஜ் வெயிட் எவ்வளவு சொல்றாங்க? 40 கிலோ. அப்ப ஆவரேஜ் 40னா டோட்டலா 80 இருக்குமா? ஏ ஒரு 40, பி ஒரு 40. அதான ஆவரேஜ். இவரும் 40 வயசு, இவரும் 40 வெயிட்னா ரெண்டுக்கும் ஆவரேஜா 40ன்னு சொல்லுவாங்க. நம்ம கூட்டும் போது 40 80ன்னு போடணும். சரிங்களா? அடுத்து பி மற்றும் சி, பி சி ரெண்டு பேரோட ஆவரேஜ் 43. அப்ப டோட்டலா எவ்வளவு ஆச்சு? 86. ஸோ இப்போ இது ரெண்டு எடுத்துக்கலாமா? இந்த ரெண்டையும் முதல் கூட்டுங்களேன். இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் கூட்டி வர்றது ஈக்குவேஷன் 2ன்னு வைங்க. ஏ இருக்கு, பி எத்தனை டைம் இருக்கு? இதுல 2 டைம் பி இருக்கு, பிளஸ் சி இருக்கு. கூட்டினா எவ்வளவு ஆச்சு? 166. இப்போ கம்பேர் பண்ணுங்க. ஏபிசி மூணையும் கூட்டினா 135, ஏ 2பி பிளஸ் சி கூட்டினா 166. அப்ப இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இதை மட்டும் கம்பேர் பண்ணி பாருங்க. இங்கேயும் ஏ இருக்கு, இங்கேயும் ஏ இருக்கு, இங்கேயும் சி இருக்கு, இங்கேயும் சி இருக்கு, இங்க ஒரு பி இருக்கு, இங்க 2 பி இருக்கு. அப்ப இதுல இருந்து இதை கழிச்சோம்னா எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு? ஒரு பி தான் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்ப பியோட வேல்யூ தான் நமக்கு 166ல இருந்து 135 கழிச்சா கிடைக்குது. இது புரியுதா? ஏன்னா ஏ ஒரு டைம் தான் இருக்கு, சியும் ஒரு டைம் தான் இருக்கு. இப்ப இதை விட இதுல எக்ஸஸா இருக்கிறது யாரு? ஒரே ஒரு பி. அப்ப இதை விட எக்ஸ்ட்ரா எவ்வளவு நம்பர் இருக்குன்னு பாருங்க. 31 கிலோ எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்ப இந்த 31 கிலோ யாரோட வெயிட்னா அந்த பியோட வெயிட். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? ஓகேமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21 பாருங்க. தி ஆவரேஜ் வெயிட் ஆஃப் எ கிளாஸ் ஆஃப் 24 ஸ்டூடெண்ட்ஸ். 24 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் வெயிட் 35 கிலோ. தி வெயிட் ஆஃப் டீச்சர் இஸ் இன்க்ளூடட். தி ஆவரேஜ் ரைஸ் பை 400 கிராம்ஸ். அதாவது 24 மாணவர்களின் சராசரி எடை 35 கிலோ. ஒரு ஆசிரியர் எடையை சேர்க்கும் பொழுது 400 கிராம் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதை முதல் கால்குலேஷனா பார்ப்போம், அடுத்து லாஜிக்கலா சொல்றேன். கால்குலேஷன் எடுத்தீங்கன்னா 24 ஸ்டூடெண்ட் டோட்டல் சம் ஆஃப் 24 ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 24 ஸ்டூடெண்ட்டுக்கு 35 கிலோ. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 25 கிலோ ஆவரேஜ்னா 24 பேருக்கு எவ்வளோன்னு பார்க்குறோம். 10 டைம்னா 350, 20 டைம் அப்படின்னா ஒரு 350 பிளஸ் 350 700, 700 பிளஸ் 4 டைம்ஸ் எடுத்தோம்னா அது ஒரு 140. அப்போ 840. ஓகேங்களா? தென் S25. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டீச்சர் வர்றாங்க. அப்போ மொத்தம் 25 பேர் ஆயிட்டாங்க. கிராம் என்ன ஆகுதுன்னா 35 கிலோ 400 கிராம் எக்ஸ்ட்ரா கூடுது. அப்போ 35.4 பெருகுனீங்க அப்படின்னா 25 × 35. சரிங்களா? 25 × 35 354. 20 டைம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 708. 708 கூட ஒரு 177 ஆட் பண்ணணும். ஆன்சர் 885. ஓகேங்களா? ஸோ இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 45. இதுல எக்ஸ்ட்ரா வந்திருக்கிறது ஒரே ஒரு டீச்சர். அப்போ ஒரு டீச்சர் எக்ஸ்ட்ரா வந்ததுனால 45 கிலோ கூடி இருக்கு. டீச்சர் வெயிட் 45. இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இல்ல நம்ம நார்மல் லாஜிக்ல எழுதாமையே பண்ணணும் அப்படின்னா மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க பாக்ஸ்ல? டோட்டலா வந்து 24 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சரிங்களா? 24 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா 35 கிலோ இருக்கு. 24 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் வெயிட் 35 கிலோ. இப்போ இதுக்குள்ள எக்ஸ்ட்ரா யார் வர போறாங்க அப்படின்னா ஒரே ஒரு டீச்சர் எக்ஸ்ட்ரா வர்றாங்க. இந்த டீச்சர் எக்ஸ்ட்ரா வர்றதுனால இப்போ எந்த வெயிட்டுமே கூடல அப்படின்னா டீச்சர் உள்ள வர்றதுனால வெயிட்டே கூடல அப்படின்னா இவங்களோட நார்மல் வெயிட் எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 35 கிலோ தான் இருந்திருக்கும். வெயிட்டே கூடாம இருந்திருந்தா ஒருவேளை. சரிங்களா? ஆனா இப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 0.4, அதாவது 400 கிராம். இப்ப மொத்தம் வந்து இங்க ஒரு 24 ஸ்டூடெண்ட் பிளஸ் ஒரு டீச்சர், மொத்தம் 25 பேருக்குமே 400 கிராம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு கூடி இருக்கும். 10 பேருக்கு 10 400 கிராம் சேர்ந்தா 4000, 4 கிலோ ஆயிருமா? அப்போ 10னா 4 கிலோ, 20னா 8 கிலோ, ஒரு 5க்கு ஒரு 2 கிலோ, மொத்தம் 10 கிலோ கூடி இருக்கும். 10 கிலோ பெருக்கி பாருங்க. 10,000 கிராம் வரும். அப்ப 10 கிலோ. அப்ப ஆல்ரெடி வந்து டீச்சர் வர்றதுக்கு முன்னாடி 35 கிலோ, டீச்சர் வந்ததுக்கு அப்புறம் ஆளுக்கு 400 கிராம் அப்படின்னா ஒரு மொத்தமா கூடி இருக்கிறது 10 கிலோ. அப்ப டீச்சரோட வெயிட் எவ்வளோ? ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 45 கிலோ. இவ்வளவுதான். இதை லாஜிக்கலா மைண்ட்ல யோசிச்சே ஆன்சர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் சூட்டபிளா இருக்கோ எடுத்துக்கோங்க. சரிங்களா? 2 மெத்தட் சொல்லியிருக்கேன். எதனால உங்களுக்கு ஈஸியா இருந்தா ஃபாலோ பண்ணலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன். ஸோ அது மாதிரி எல்லாருமே யாராவது ரெகுலரா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ராட்காஸ்ட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நான் எல்லா டாபிக்குமே இதுக்கப்புறம் கண்டினியூஸா 120 வீடியோல மேக்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம்ஸ் வர்றப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ் இருக்கும். இப்பவுமே குரூப் 2க்கு லாஸ்ட் 10 நாள் கண்டினியூஸ் ரிவிஷன் இருக்கும், லைவ்ல இருக்கும். நீங்க அதனால பிளேலிஸ்ட் போய் ரெகுலரா பாத்துக்கோங்க. பிளேலிஸ்ட்ல வந்து உங்களுக்கு எல்லா டாபிக்கும் வீடியோ போட்டிருக்கேன். பட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி சேனல் ஓப்பன் பண்ண போறேன். இந்த சேனலை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த சேனல் போக போறோம். இப்போ மேக்ஸ் சேனல் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 50 நாள்ல கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ அடுத்து நம்ம பாலிட்டிக்கு தனி சேனல் ஓப்பன் பண்ணுவேன், ஹிஸ்ட்ரிக்கு தனி சேனல், சயின்ஸுக்கு தனி சேனல் ஓப்பன் பண்ண போறோம். ஸோ அப்போ அந்த சேனல்ல அதை பத்தின வீடியோஸ் மட்டும் தான் அதிகமாக கொடுக்க போறேன். சரிங்களா? ஸோ அப்போ நீங்க கரெக்டா ரெகுலரா ஃபாலோ பண்ணாதான் நான் அடுத்த லெவல் கொண்டு போக முடியும். ஏன்னா இப்போ அடுத்து இன்னும் ஒரு 1 இயர் ஆகும் குரூப் 4 எக்ஸாம் வர்றதுக்கு. குறைஞ்சது ஒரு 10 மாசம் ஆகும். ஸோ அந்த 10 மாசம் படிக்காம கேப் விட்டுட்டு மறுபடியும் வந்து எக்ஸாம் டைம்ல இதே மாதிரி நீங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா பாஸ் பண்றது கஷ்டம்.
நெகட்டிவா பேசல, வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்னு சொல்றேன். கடைசி டைம்ல போய் நீங்க கஷ்டப்படுறத விட இப்ப இருந்தே கண்டினியூஸா படிங்க. இப்போ குரூப் 4 படிச்சிருப்பீங்க, இந்த குரூப் 2 இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. தமிழ் படிக்க ஈஸியா இருக்கும் அந்த ஃப்ளோல இருந்தீங்கன்னா. இது அப்படியே ஒரு 1 இயர் கண்டினியூ பண்ணீங்கன்னா அடுத்து வரக்கூடிய எந்த எக்ஸாம்னாலும் நீங்க கிளியர் பண்ணலாம். கரெக்டா படிங்க. எத்தனை சப்ஜெக்ட் முடிச்சிருக்கீங்களோ அதை ஹோல்டு பண்ணி அடுத்த சப்ஜெக்ட் அப்படியே இம்ப்ரூவ் பண்ணுங்க. சரிங்களா? சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ண யாராலையும் ஒரே ஒரு 3 மாசத்துல சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதுல மினிமம் 50% தெளிவா முடிச்சிட்டோமா அவ்வளவுதான். அதை கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி தான் அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம கொண்டு போகணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் தி மதர் அண்ட் ஹர் 6 children is 12 years which is reduced by 5 years if mother age is excluded. அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குடும்பத்துல அம்மா மற்றும் 6 குழந்தைகளை சேர்த்து ஆவரேஜ் வந்து 12 வருஷம் எல்லாத்துக்கும் சேர்ந்து. சரிங்களா? அப்போ ஃபேமிலியில மொத்தம் 7 பேரு, சம் ஆஃப் 7 மெம்பர்ஸ், 7 பேரோட ஆவரேஜ் 12. அப்ப 7 12 84. ஓகேங்களா? தென் சம் ஆஃப் 6 பிகாஸ் மதர் இஸ் எக்ஸ்க்ளூடட், மதர் ஏஜ் இஸ் எக்ஸ்க்ளூடட் அப்படின்னா அம்மாவின் வயதை நீக்கும் போது இப்ப 6 பேரா மாறிட்டாங்களா? 6 பேரா மாறும்போது சராசரி எவ்வளவு குறையுது? 5 வருடம், அதாவது 5 வருடம் குறைகிறது. அப்ப இங்க சராசரி 12 இருந்துச்சு, இப்ப சராசரி 5 குறையுது. அப்ப எவ்வளவு ஆயிருக்கும்? 12ல 5 கழிச்சீங்கன்னா 7. அப்ப 7 7 42. இப்போ இருக்கக்கூடிய டோட்டல் 42. முன்னாடி இருந்தது 84. அப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு பாருங்க. 42 வயசு குறைஞ்சிருக்கு. இங்க ரிலீவ் ஆனது யாரு? இந்த ஒரு ஆள் யாரு? மதர். அப்போ அந்த மதரோட ஏஜ் தான் இப்போ எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 42. இது கால்குலேஷன் அஸ்பெக்ட். இப்ப கால்குலேஷன் இல்லாம நம்ம ஜென்ரலா பாக்குறோம். ஒரு குடும்பத்துல மதர், சரிங்களா, அண்ட் 6 childrens. ஓகேவா? இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஆவரேஜா ஏஜ் சொல்றாங்க. இப்போ நார்மலா பார்த்தோம்னா ஏஜ் வந்து அம்மாவுக்கும் பசங்களுக்கும் வேற வேற ஏஜ் தான் இருக்கும். பட் எல்லா பசங்களுக்கும் ஒரே ஏஜ் இருக்காது. 6 குழந்தை ஒரே டைம்ல பிறக்காது. பட் ஆவரேஜ்னா காமனா எல்லாருக்கும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா அந்த குடும்பத்தோட வயசுன்னு எடுத்தோம்னா 84. அதை 7 பேருக்கு பிரிச்சோம்னா சராசரி 12 இருக்கு. சரிங்களா? நார்மலா. இப்போ இதுல இருந்து ஒரே ஒரு ஆள் வெளியே போறாங்க. யார் அப்படின்னா மதர். இப்போ மதர் வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த குடும்பத்துல இப்போ 6 சில்ட்ரன் மட்டும் தான் இருக்காங்க. இந்த 12 இருந்த ஆவரேஜ் இப்போ எவ்வளவா குறையுதுன்னா 7 குறையுது. அதான் கொஸ்டின். 5 வருஷம் குறையுதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ இந்த மதர் வெளியே போறப்போ இங்க எல்லாருக்கும் 12 12 12 12 இப்படி 12 இருந்தது. ஒரு 12 வெளியே போறாங்க. ஆக்சுவலா மதர் ஒரு 12 தான் வெளியே போகுது. பட் இங்க இருந்து எல்லாத்துல எவ்வளவு எடுத்துட்டு போகுதுன்னு பாருங்க வெளியே. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 6 குழந்தை இருக்காங்களா? 6 குழந்தைக்கு எவ்வளவு குறையுது? 5 5 5. சிம்பிள், இவ்வளவுதான் ஆன்சர். இந்த மதர் மட்டும் தான் வெளியே போறாங்க. அப்ப 12 ஒரு 12 தான் வெளியே போகணும். இந்த 12 வெளியே போறப்போ நம்ம கான்செப்ட் படி 7 பேருக்கும் 12 தான் ஆவரேஜ்மா. ஒரு 12 வெளியே போகுது. அப்ப 12 தான் குறைஞ்சிருக்கணும். பட் எல்லா குழந்தைகளுக்கும் அடுத்து இருக்கிற எல்லாருக்கும் எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 5 5 5 5 5 5. 6 பேருக்கு 5 குறையுதா? அப்ப 6 5 எவ்வளவு குறையுது? 30. அப்ப வெளியே போகும்போது இந்த 12 வயது மட்டும் போகல, 30 வயதும் சேர்ந்து போயிருக்கு. அதனாலதான் 5 5 குறைஞ்சிருக்கு. அப்ப கூட்டினா எவ்வளவு? 42. இதுதான் இந்த மதரோட ஏஜ். ஆப்ஷன் பி. இந்த மாதிரி யோசிச்சோம்னா கால்குலேஷன் பண்ண வேண்டிய ஆப்ஷனே கிடையாது. நான் இதை டைரக்டா இப்படிதான் பார்ப்பேன். முதல் 12 வருஷம் ஆவரேஜ், ஓகே 12 அப்படியே வச்சுக்கோங்க. இவங்க குறையும் போது எவ்வளவு குறையுது? 5 குறையுதா? அவங்க வெளியே போயிட்டாங்க. குழந்தை எத்தனை இருக்கு? 6 குழந்தைக்கு 5 குறையுது. 6 5 30 குறையும். அந்த 12 கூட 30 கூட்டினா எவ்வளவு? 42. அவ்வளவுதான் ஆன்சர். டிக் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்படி யோசிச்சோம்னா ஆவரேஜ் ரொம்ப ஈஸி. ஓகேவா? 22. சரி, உங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின் ஹோம்ஒர்க் தரேன். ஹோம்ஒர்க்கை சால்வ் பண்ணி ஹோம்ஒர்க்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம இன்னும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ஸ்கூல் புக்கும் பார்க்கல. அதை கம்ப்ளீட் பண்றோம். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு ரேஷியோ இருக்கு, ஏஜஸ் இருக்கு, சிம்பிளிஃபிகேஷன், மென்சுரேஷன் இதெல்லாம் மேஜரா கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கப்புறம் ரீசனிங். ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு குரூப் 2ல மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங் கேட்கறாங்க. ஸோ அதையுமே கண்டினியூ பண்ண போறோம். நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. டே பை டே காலையில உங்களுக்கு ஒரு 1 hour மேக்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. நைட் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதுக்கான ரிவிஷனுக்கும் நான் உங்களுக்கு பிளான் சொல்றேன். முதல்ல இதை முடிங்க. 100 வீடியோ கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கடுத்து ஒரு நாளைக்கு 5 வீடியோவா நீங்க நோட்ல எழுதிருப்பீங்க. வீடியோ பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நோட்டை பாருங்க. டவுட்டா இருக்கிறப்ப அந்த வீடியோ போய் பார்த்து அப்படியே ரிவைஸ் பண்ணா போதும். கொஸ்டின் நம்பர் 23, ஹோம்ஒர்க் நம்பர் 1. ஹோம்ஒர்க் நம்பர் 1. சரிங்களா? அடுத்து ஹோம்ஒர்க் நம்பர் 2, 24. கொஸ்டின்ஸ் எல்லாமே பாஸ் பண்ணிருக்கேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 2, ஹோம்ஒர்க் நம்பர் 2 24, ஹோம்ஒர்க் நம்பர் 3 25. மொத்தம் 3 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஹோம்ஒர்க் 1 2 3 இந்த மாதிரி போட்டு உங்களோட ஆன்சர்ஸை கீழே கமெண்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா என்னோட ப்ராட்காஸ்ட்ல ஆட் ஆகணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களை ப்ராட்காஸ்ட்ல ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் வரும். ஸோ அது வரைக்கும் நீங்க அனுப்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு அனுப்புனீங்கன்னா நீங்க பார்க்கலன்னா நாளைக்கு உங்களுக்கு பார்த்தாங்கன்னா ஆட் பண்ணிடுவாங்க. இந்த நம்பருக்கு 150 hours மேக்ஸ் கிளாஸ் அப்படின்னு போட்டு
ப்ராட்காஸ்ட் ஆட் பண்ண சொல்லி டெக்ஸ்ட் பண்ணிருங்க, உங்களுக்கு ஆட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனல், டெலகிராமில் நம்ம இது வரைக்கும் நடத்தின மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே உங்களுக்கான பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன். டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் ரெண்டுலையுமே சேனல் இருக்கு. டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அப்படிங்கிற நேம்ல இருக்கும். அதில் ஆட் ஆகிக்கோங்க. சரிங்களா? நீங்க தனியா குரூப்ல எங்கேயாவது ஆட் ஆகிட்டு குரூப்ல யாராவது டெக்ஸ்ட் பண்றாங்க, மெசேஜ் பண்றாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி எனக்கு திரும்ப ரிப்ளை பண்ணாலும் என்னால் கேட்க தான் முடியும், யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால சேனல் பெஸ்ட். டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல். இதுல என்னால மட்டும் தான் டெக்ஸ்ட் பண்ண முடியும், வேற யாரும் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ண முடியாது. யார் யார் இருக்கீங்கன்னு வேற யாரும் பார்க்கவும் முடியாது. அதனால இது சேஃபர் சைட். இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அப்படின்னு சர்ச் பண்ணி மெயின் நீங்க டெலகிராம்ல ஜாயின் பண்ணுங்க போதும். நான் டெலகிராம்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்க்குமே உள்ள கொடுப்பேன். அதுல இருந்து வாட்ஸ்அப் சேனல் மாறிக்கோங்க. இந்த 2 சேனல் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம எல்லா அப்டேட்டும் இதுல வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் பார்க்குறப்போ ரிப்ளை பண்றேன். ரிப்ளை பண்ணல அப்படின்னா நான் அடுத்து அன்னைக்கு பார்க்கலன்னு அர்த்தம். நீங்க அடுத்த வேலையை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டே இருங்க. உங்களுக்கு கண்டிப்பா அடுத்து பார்க்குறப்போ அதுக்கான ரிப்ளை வரும். பட் ஏதாவது நீங்க ரீசனபிளா கேட்டிருந்தீங்கன்னா அதை நான் வீடியோலயே கொடுத்துருவேன். சரிங்களா? நம்ம 100 பேருக்கு ரிப்ளை பண்ண முடியாது. உங்களோட கமெண்ட்ஸை ரீட் பண்ணிட்டு நீங்க ஏதாவது கேட்டிருக்கீங்க, ஒரு சம் புரியல, இதை வேற மாதிரி சொல்லுங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ்லயோ ஏதோ ஒரு கிளாஸ்ல கண்டிப்பா நான் சொல்லிடுவேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுவோம். நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எந்த லெவல் இருக்கோ நானும் அந்த லெவலுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். 1 by 1 பண்ணலாம். மேக்ஸை முடிப்போம். தமிழுக்கும் நான் சேனல் ஓப்பன் பண்ணி அது அப்படியே ஸ்டாப்ல இருக்கு, அதையும் கண்டினியூ பண்ணணும். இன்னும் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, சயின்ஸுக்கு மெயினாக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஏன்னா நம்ம பழைய சேனலில் சயின்ஸ் 9th புக்கில் 9 வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் சயின்ஸ் வீடியோ கேட்குறீங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சயின்ஸுக்கு சேனல் ஓப்பன் பண்ணுறோம். பாலிட்டி டீட்டெயிலாக கொடுக்க போகிறேன். ஏன்னா இப்போ வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாமில் எல்லாம் மினிமம் 15 மார்க் பாலிட்டி. உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுலையுமே பாலிட்டியோட இம்பாக்ட் அதிகமாக இருக்குது. அதனால் பாலிட்டியை ஒரு 100 வீடியோ ரொம்ப எலாபரேட்டாக லக்ஷ்மிகாந்த் புக்கு ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அதோட சேர்த்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 3ஐயும் மிங்கிள் பண்ணி பாலிட்டி கொடுக்க போகிறேன். ஐ திங்க் எப்படி மேக்ஸில் உங்களுக்கு என்னோட வீடியோ போதுன்றவள் இருக்கோ அதே அளவு பாலிட்டியும் நான் கொடுப்பேன். சரிங்களா? நீங்கள் கொஞ்சம் ரெகுலராக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. வீடியோஸ் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ரெகுலராக டெய்லி காலையில் இருந்துச்சு அந்த ஒர்க்கை வச்சுக்கோங்க. ஒரு 4:30 நம்ம 4:30 காலையில் வீடியோ போடுறோமா, 4:30 இருந்துச்சு வீடியோ பார்த்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த டேவை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூமா, தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட்.